வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி. குரு உயிரின் சேர்க்கை குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்புக்குரிய தலைவர்கள் விட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வை அருமையாக விண்ணலை வழியாக செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐடி துறையை சார்ந்த நிர்வாகிகளே, இதை மிக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை துவங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்னைக்கு அகத்தவம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அகத்தவம் சொல்லும் போது அகம்னு சொன்னாலே உள்ள அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் அதுக்கு விளக்கம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வி பதில்களை நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் அதை புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அகம்னு சொல்லும்போது உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள அப்படின்னு சொல்லுவோம். உள்ள வாங்க, அகத்தே அகத்தே அப்படின்னு சொல்லுகிற போதே அது உள்ள அப்படின்னு சொல்லுவோம். உள்ள அப்படிங்கும்போது உள்ள எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கூட அம்ங்கிற ஒரு பிரணவ பொருளையும் சேருகிற போது அந்த இடத்துல உள் குட்டல் அம் உள்ளம்னு சொல்றோம். அந்த உள்ளம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜீவகாந்த திணிவு பெற்ற பகுதி தான் உள்ளம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம பார்க்கறது, பேசுறது, ரசிக்கிறது அத்தனையும் அதற்குள்ள இருக்கிறது. அது எங்க இருக்குது? அதுதான் கருமையம். கரு மையம் கொண்டிருக்கிற இடம் கருமையம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கருமையத்துல இருந்து அந்த கருமையத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை ஐயப்படாது அகத்து அதை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? அந்த கருமையத்துக்கு உள்ள அகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற நிகழ்வதான் அகத்தவம் அப்படின்னு சொல்றான். இந்த சாமி அழகா ஒரு பாடல சொல்றார் பாருங்க. கள்ளும் மரமும் மௌனமாய் நின்று பயனாகும் போது சொல்லும் கருத்துமுடைய மனிதனேனோ சுகங்கட்டு சமுதாயத்தை மறக்க வேண்டாம். அள்ளும் பகலும் ஆசைதனை ஒழிக்கவென்று ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு அல்படும் நண்பர்களே, சுருங்கச் சொல்வேன் சுயநிலை அறிய கருத்தவமே போதும். அப்ப சுயநிலையை அறிந்து கொள்வதற்கு கருத்தவம் என்ற ஒன்று போதும் அப்படின்னு சொல்ற. இப்ப கருத்தவம்னு சொன்னாலும் சரி, உயிர்த்தவம்னு சொன்னாலும் சரி, சுக்கிலத்தவம்னு சொன்னாலும் சரி, அதுவே குண்டலினி யோகம்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒரு பொருளை தான் குறைக்கிறது இல்லையா? இது எங்க செய்யறோம்? உள்ள செய்யறோம் இல்லையா? அதனாலதான் தவத்தை ரெண்டா பிரிக்கிறார் மகரிஷி. தவம் என்பது உள்புறம் என்று இரண்டு உண்டு. அகத்து தவம், நமக்கு அகத்தே உள்ள கவனிக்கிறோம்ல, அது அகத்தவம். அது எதை கொடுக்குமானாக்க அதனுடைய விளைவாக என்ன வரும்? அகத்தவம் செய்யறதுனால அது அகத்தவத்தம் செய்யும் போது தலைக்கும் அறம் புறத்தவமாம். அப்ப அகத்தவத்தினுடைய விளைவு புறத்தவம். அது எதை கொடுக்குது அப்படின்னா அறநெறியை நமக்கு கொடுக்குது இல்லையா? இப்போ இந்த உள்ள போய் எதை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அகத்துல போய் எதை கவனிக்கிறது அப்படின்னா உயிருணர்வே ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும் இல்லையா? அதனால அந்த ஆன்மாவை கவனிக்கிறோம். அப்ப ஆன்மான்னு சொன்னாலும் இந்த இடத்துல அந்த கருவை தான் குறிக்கிறது. அப்ப கரு, உள்ளம், ஆன்மா, அகம் என்று எதை சொன்னாலும் சரி எதை குறிக்குது அப்படின்னா கருமையம் அப்படிங்கிற ஒரு பகுதியை குறிக்குது இல்லையா? அந்த கருமையத்துக்குள்ள போகும்போது அந்த ஆன்மாவை உணர்ந்து கொள்ளலாம். உயிருணர்வை ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும். அதுக்கு என்ன பண்றதா? உள்நாடி அமைதி பெற உண்மை தெளிவாகும். உள்ள போய் நமக்கு உள்நாடி அமைதி பெறணும். எது அமைதி பெறணும் அப்படின்னா இந்த மனசு வெளியில போயிட்டே இருக்கு இல்லையா?
விரிஞ்சு போய்கிட்டு இருக்கிற இந்த மனதை அலையலையாய் இயங்கு மனதின் அடித்தளமே இறைநிலைன்னு மகிழ்ச்சி சொல்லார்ல. இப்படி அலையலையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதினுடைய அலைவேகத்தை குறைச்சு நம்ம டெல்டா ஃப்ரீக்வன்சி அளவுக்கு நம்ம குறைத்து கொண்டு உள்ள அமைதி நிலைப்படுத்துகிற போது அது தெளிவாகும். சரி, அதை செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, மன தூய்மை, வினை தூய்மை. மனித வாழ்வுல இந்த மன தூய்மையும் வினை தூய்மையும், உள்தவமும் அகத்தவமும் புறத்தவமும், இந்த ரெண்டும் நம்ம செய்ய 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 என்ன ஆகும்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். அதாவது மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு, வாழ்க்கையில அமைதி, இதெல்லாம் கொடுக்கலாம். மன தூய்மை, வினை தூய்மை மனித வாழ்வில் மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு, அன்பு, அமைதி இவை நல்கும். இதை செய்ய செய்ய என்ன ஆகும்? மனம் உயர, இதுக்கு செய்யறதுக்கு மனம் உயர நேர்மையான வழி அகத்தவம். இந்த நிலை அடையறதுக்கான ஒரு நேர்மையான வழி எதுவா? அகத்தவம் ஆம். மற்றும் தன்வினை உயர அறமே வேண்டும். அப்ப நம்மளுடைய மனசு உயர்வதற்கு அகத்தவம், தன்னுடைய வினை தூய்மை ஆகிறதுக்கு அறநெறி. இந்த ரெண்டையும் பெற்றோம். இதை செய்யறதுக்காக தான் பயிற்சி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அகத்தவம் அப்படின்னு சொல்றோம். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம் இல்லையா? அகத்தவத்தால 5 புலன்களை அடக்கி அறிவறிந்திடலாம். அவ்வறிவே உயிராயும் அவ்வெற்றியில் தொடரும் அகத்தவத்தால் உயிரொடுங்கி அகம் மெய்யான் தெய்வமாகும். அப்ப அந்த அந்த உண்மையிலே போய் அந்த அகத்திலேயே மனம் தலைத்து நிக்க 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 என்ன ஆகும்னா மனமே உயிராக மாறி, உயிர் அந்த அகத்திலே ஒடுங்கி அந்த அகமே எதுவாக வெளிப்படுகிறதா? மெய்ப்பொருளாக, தெய்வமாக வெளிப்படும். அப்பேறுதான் வீடு பேறு. அந்த வீடு பெற்ற நிலை அடையும் போது அறிவு அங்கே முழுமை பெறும் அப்படின்னு சொல்றார். இதுதான் அகத்தவத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப நம்ம உள்நோக்கி போகணும். உள்நோக்கி போறதுக்கு மகரிஷி வழிகாட்டுறாங்க. எப்படி? நம்ம கிட்ட 3 விதமான உடல்கள் சொல்றோம் இல்லையா? என்னென்ன? பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அப்படின்னு 3 விதமான உடல்கள் இருக்கிறது. அந்த 3 உடல்களுக்குள்ள நம்ம ஒவ்வொரு படியா போகணும். எப்படி? முதல்ல நம்ம இந்த பிசிக்கல் பாடியை கடந்து உள்ள போகணும். அதுக்காக என்ன பண்ணும்? see yourself. நமக்குள்ள உள்நோக்கி கவனிக்கணும். நம்மையே நாம் பார்த்தல், நம்மையே நாம பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் உற்று பார்க்க கவனித்தல். உற்று பார்க்கிற போது என்ன தெரியும்? உள்நாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலைன்னு சொல்றாருல. அப்படி உள்நாடி உற்று பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த உயிரினுடைய நிலையை தெரிந்து கொள்ளலாம். இந்த உடம்பே உயிராக இருக்கிறதுங்கிற காட்சியை நாம அங்க உணரலாம். அப்படி உணர்கிற போது அது நுண்ணுடல், நுணுகி பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய உடல். அதையும் இன்னும் கடந்து போனீங்கன்னா அந்த உயிர் துகள் எல்லாம் இறைத்துகளினுடைய தொகுப்பு தானே. இறைத்துகள் தானே காந்தமாக இருக்கிறதுன்னு தெரியுது. அப்போ இந்த உடம்பே காந்த வடிவம் அப்படின்னு தெரியல. அதனாலதான் அழகா பாரதி பாடுகிற போது சொல்லுவாங்க இல்லையா? வெட்ட வெளியாய் வேறு பல சக்திகளாய் கொட்டு முகுளாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் இல்லையா? வெட்ட வெளியாக இருந்ததுதான் வேறு பல சக்திகளாக மாறி இன்னைக்கு நாமவும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த உண்மையை உணர்ந்து கொள்றதுக்கான ஒரு பயிற்சியை தான் நம்ம என்ன பண்றோம்? அகத்தவம் அப்படின்னு கொடுக்கிறோம். இது என்ன செய்ய போறாங்க? அதுக்கு அறிவதனை கருவுநிலை இணைத்து தவம் மாற்றும். நாம அப்பதான் என்ன சொன்னோம்? கருவோடு இணைகிறதனே, அந்த கருமையத்தோட இணைச்சு தவம் மாற்ற 5 புலன்கள் அமைதி பெறும். இந்த 5 புலன்களும் அமைதியாச்சுன்னா என்ன ஆகும்? 6 குணங்கள் நம்ம கிட்ட வராது இல்லையா? பேராசை, சுனம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம்ங்கிற இந்த 6 தீய குணங்களும் சீராகும். அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது அப்படின்னு கேட்கிறார். இப்ப பொய், களவு, சூது, கொலை, கற்பழி, இதுதானே பஞ்சமகா பாவங்கள்னு சொல்றோம். இந்த பாவ செயல்கள் நம்மளுடைய உள்ளத்துல எழவே இயலாதான். அப்படி அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அப்போ ஆக்னி தவம் செய்ய 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 6 தீய குணங்கள் இடத்துல போய் பழிச்செயல் பதிவுகள் உள்ள போகாம தடுக்கப்படுது. துரிய தவம் செய்யும் போது என்ன ஆகுது? ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அப்ப முன்னாடி செஞ்சது என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்ப புதுசாவும் வராம தடுக்குது ஆக்னை. ஏற்கனவே செஞ்சத போக்குறது துரியம். இந்த நிலையிலேயே செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க
ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. அப்ப அகத்தவத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பிறவி தொடரை அறுத்தல், வீடு வேற்று நிலையை அடைதல் அப்படின்னு சொன்ன நம்ம வீட்டை போய் சேரணும் இல்லையா? அந்த வீட்டை அடையறதுக்கான ஒரு பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்றாங்க மகரிஷி, அகத்தவ பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அகத்தவத்தால் ஆறு குண அகத்தவத்தின் அகத்தவத்தால் அனைத்துயர்கள் அருள் நட்பை பெற்றிடலாம், அகத்தவத்தால் ஆறு குண ஆளுமை பேர் அடைந்திடலாம், அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம், அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அருள் நட்பை பெற்றிடலாம் அப்படின்னு எல்லாம் மகிழ்ச்சி பாடுறாங்க. இப்ப இந்த எல்லா இடத்துலயும் நாம ஒற்றுமையா இணக்கமா இணங்கி வாழ்ந்து நாம அடைய வேண்டிய இலக்கை அடையறதுக்கு இந்த அகத்தவம் என்ற ஒன்று தேவைப்படுது இல்லையா? அகம்னா என்னன்னு சொன்னேன், கருமையம். அது எங்க இருக்குது? உடம்புடைய மைய பகுதி. எங்க மையம் இருக்கிறதோ அங்க கரு எங்க மையம் கொண்டு இருக்கிறதோ அந்த இடம் கருமையம். நம்ம உடம்புக்கான கரு உடலுக்கு உயிருக்கு, இப்ப பாருங்க, இந்த உடல் விண்துகளால் ஆக்கப்பட்டது. அந்த விண்துகள் தான் உடம்பாக இருக்குது. அந்த விண்துகளுக்கு மூலப்பொருள் இறைத்துகள். இது அத்தனைக்கும் மையமாக இருக்கிற ஒரு பகுதியை தான் கரு மையம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல அது எங்க இருக்குன்னு பாருங்க, வித்து இடமாய் தொடங்கி, வித்துல அது சேர்ந்து இருக்கிறதா, வித்து இடமாய் தொடங்கி இரத்தத்தில் பரவி சத்து சுழலாய் நரம்பில் தன் விரைவு மேலோங்கி வித்தைவோல் மூளைதனில் விவேக உணர்வுகளாக மாறும் மனிதகாந்த சக்தி தான் ஜீவகாந்தம், சிறப்பு பெயர் குண்டலினி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திய, அந்த கருமையத்தை மாற்றி நாம எங்க கொண்டு போகணும்? மேல கொண்டு போய் கழுத்துக்கு மேல வைக்கணும். ஏன்? கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காணுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம் அதை தெய்வம் என்பார் வேதியரேன்னு பாரதி படனான்ல. அந்த உள்ளையும் வெளியிலையும் இருக்கக்கூடிய, அகத்தும் புறத்தும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் இறைத்துகள், காந்த வெளிதான் அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த உயிர் சக்தி, அந்த உயிரினுடைய இயக்க மையம் அல்லது கருமையம் மூலாதாரத்திலிருந்து மாற்றப்பட்டு கருவை மாற்றி நம்ம புருவ மையத்துல கொண்டு போய் வச்சு செய்யும் போது உணர முடியும். எப்படி உணரலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் மகிழ்ச்சி விளக்கம் கொடுக்கிறார். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கணும். எங்க? ஆசான் தொட்ட அவ்விடத்தே ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். நல்ல உறுதி, நுட்பம், சக்தி இதெல்லாம் நமக்கு அதிகமாகும். அது ஆச்சுன்னா என்ன ஆகும்? நன்று என்று கண்டு செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த புலன்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? இல்ல, அந்த நல்லதை செய்யறதுக்கும் தீயதை போக்கிக்கிறதுக்குமான தெளிவு இங்க வந்துடும். அப்ப அகத்தவத்துல மிக முக்கியம் என்ன? நமக்கு நல்லதை அதிகப்படுத்தி தீயதை போக்குவதற்கான ஒரு பயிற்சி அகத்தவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நன்றி என்று கண்டு செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். ஓ அப்படியா, இதுதான் தவம், கருவோடு இணையிறது தான் தவம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருனாலே சுத்த வெளிதான். ஏன்னா எல்லா ஜீவன்களுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு அத்தனைக்கும் மூலப்பொருள், இந்த பிரபஞ்சம் அத்தனை தோற்றங்களுக்கும் கருவாக இருப்பது யாருன்னா சுத்த வெளிதானே. அப்ப நம்ம கிட்ட கருவாக இருக்கிறது யாருதான்? அதே சுத்த வெளிதான் இல்லையா? அந்த சுத்த வெளித்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது நாம யாராகவே மாறிடுவோம்? சுத்த வெளியாக மாறுவோம். இது எப்படி மாற முடியும்? இந்த மனசுக்கு ஒரு தன்மை இருக்குதுங்க, எதை நினைச்சாலும் அதுவாக வடிவம் எடுத்துக்கொள்ளும், அந்த உருவமாகவே தன்னை மாற்றிக்கொள்ளும். அந்த உருவமா மட்டும் மாத்திக்கிட்டா பத்தாது, அந்த உருவத்தினுடைய குணங்களாகவும் மாறி போயிடும். அதனால சாமி அழகா பாடுவாங்க, எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இல்லையா? அப்ப எந்த பொருளை நினைச்சாலும் அந்த பொருளுடைய தன்மையாக மாறுகிறதுன்னு சொன்னா, நாம கருவையே நினைத்து தவம் செய்ய 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 அந்த கருவாக இருக்கக்கூடிய இறைத்தன்மை நம்மளிடத்திலே வெளிப்பட ஆரம்பித்துவிடும். இன்னும் சொல்லப்போனா நாமே யாராக வெளிப்படலாமானா இறையாக வெளிப்படலாம். இதை எப்படி சார் உணர்ந்து கொள்றது அப்படின்னா, அற்ற சிவயோகிக்கு அருஞ்சின்னம் 3 உண்டு. இந்த சீவனையே சிவனாக கண்டாங்களே அவங்களுக்கு 3 குறிப்புகள் இருக்கிறதா, 3 அடையாளங்களை சொல்றாரு ஒரு மகான்.
எப்படி அற்ற சிவயோகிக்கு அருஞ்சின்னம் மூன்றுண்டு, பற்றலகை, பற்றில்லாதது போல எதுலையுமே ஒரு விருப்பம் இல்லாம அது பற்றும் படாமல் இருக்கிறது. எப்படி தாமரை இலையில தண்ணிக்குள்ளேயே இருந்துகிட்டு ஒட்டாம இருக்குதே, அது மாதிரி சமுதாயத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு ஒட்டாம இருக்கிற நிலை இருக்குது பாருங்க, இது பற்றலகை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாலறியர் அப்படின்னு சொல்றாரு. பாலறியர்னா குழந்தைங்க மாதிரி இருக்கிறது இல்லையா? இந்த குழந்தையின் இடத்துல தெய்வீகத்தன்மையை அதிகமா பார்க்கலாம். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க குழந்தை தன்மைக்கு போகும்போது அது தெய்வீகத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்போ குழந்தைகள் போல இருப்பாங்களாம், ரொம்ப சாதாரணமா. இந்த மகரிஷி இடத்துல நம்ம கூட பேசி பழகுனவங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க மகரிஷி. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம சாதாரணமா எடுத்து, ஒரு குழந்தை எப்படி நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளுமோ அது போல பேசக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் இல்லையா? இந்த மாதிரி குழந்தைகள் போல இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, உண்மத்தர், சுத்த பைத்தியம் போல. அவங்கள பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கும், ஆனா அவர் இடத்துல போனால் ஒரு தெய்வீக அலை வீசும். இப்படி அந்த தெய்வீகத்தன்மையை உணர்ந்தவர்களாக மாறினாங்களாம் இல்லையா? இதுதான் அகத்தவம் செய்தவர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றார். சரி, இந்த அகத்தவம் செய்யறதுக்கு எப்ப சார் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கற்பதற்கு வயது 16க்கு மேல வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அந்த வயது 16ல வரும்போதுதான் வித்து தலையிலிருந்து இறங்கி மூலாதாரத்துக்கு வந்து சேருது. அதாவது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வித்து சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு உடலுடைய மைய பகுதிக்கு, அதாவது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதுனால உடலுடைய மையத்துல அந்த துருவம் அமைந்ததுனால, வெர்டெக்ஸ் அமைதல் இல்லையா, அந்த சாமி சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி மைய ஈர்ப்பு விசையினால கனமான பொருள் எல்லாம் மையத்தை நோக்கி இழுக்கப்படுதே. அப்படி மைய பகுதிக்கு எப்போ அந்த வித்து வந்து சேருகிறதோ, வித்துனாலே கருதானே, எப்போ உடல் முழுக்க இருந்த கரு உடலுடைய மையத்துக்கு வந்து சேருகிறதோ அப்பதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்படுது. அது வரைக்கும் தெய்வீக தன்மையோட தான் நாம இருக்கிறோம். அப்ப என்ன ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்படுது? ஏற்கனவே அப்பா அம்மா மூலமா கொடுத்து வச்ச வினைப்பதிவுகள், அப்புறம் நாம நம்ம கிட்ட வச்சிருக்கிற வினைப்பதிவுகள் எல்லாம் சேர்ந்து இங்க ஒரு தன்மையை வெளிப்படுத்துது. அதனாலதான் பர்சனாலிட்டி இஸ் நத்திங் பட் யுவர் பயோமேக்னட்டிசம்னு சுவாமி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஜீவகாந்தத்தினுடைய தரம் தன்மையே நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை கொடுக்குது இல்லையா? அப்ப இந்த ஜீவகாந்தத்தினுடைய தரம் தன்மை எதை பொறுத்து அமையுது? அதுல இருக்கக்கூடிய பதிவுகளுடைய தன்மையை பொறுத்து அமையுது. அப்ப அந்த பதிவுகளை போக்கி கொண்டால் மட்டும்தான் நாம எங்க போய் சேர முடியுமா? இறை உணர்வு பெற முடியும். அதை போக்கிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் மூலாதாரத்துக்கு வந்த பிறகு நம்மளுடைய வினைப்பதிவுகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிற போது நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய விலங்கின பதிவுகள் எல்லாம் அங்க வெளிப்பட ஆரம்பிக்கிறோம். அதனால அந்த சமயத்துல நாம தீட்சை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த கருவை மாற்றி அமைக்கிற பயிற்சியை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே கொடுத்தா என்ன சார் ஆகும்? கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கனி இருக்கிற போது அதை பிஞ்சிலேயே பழுக்க வச்சா எப்படி இருக்கும்? அது சாப்பிடறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நல்ல பழுத்து, அதாவது முத்தி பழுக்கிற பழங்களாக மாறணும். அதுதான் இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல தேடி தேடி ஓடி வந்து கத்துக்கிட்டாங்க. அப்படி தேடி அனுபவிச்சு அந்த தேடுதலால வந்து கத்துக்கிட்டவர்கள் எல்லாம் இன்று பழுத்த பழங்களாக இருக்காங்க, நல்ல உணர்வாளர்களாக மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம வெளியே போய் நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு தேடுதல் இல்ல, பசியே இல்ல, தாகமே இல்ல. அவர்களுக்கு நம்ம எதை ஊட்டினாலும் என்ன ஆகும்னா அதனுடைய ஒரிஜினல் தன்மை நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுது இல்லையா? அப்ப நம்ம தகுதி அறிந்து, இந்த சாமி அழகா சொல்லுவாங்க, தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் கைவிரலால் கருவெழுப்பும் முறை, கைவிரலால் நெற்று தொட்டு கருவெழுப்பும் முறையை பரப்ப உளமுவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கிறேன், தொடர்பு கொள்வீர் இல்லையா? தகுதி இருக்கணும், விருப்பம் இருக்கணும். அது என்ன தகுதி? உடலும் உயிரும் இருக்கிறது தகுதி. உடல் இருக்கணும், உடலுக்குள்ள உயிர் இருக்கணும். சரி, இது ரெண்டும் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல. உடலும் உயிரும் இருக்கிறவனை பிடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சு தாவத்தை கொடுக்க முடியாது. அவனுக்குள்ள விருப்பமும் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அந்த விருப்பமுள்ளோர் ஆர்வமுள்ளோர் இவங்க ரெண்டு பேருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கருவெழுப்பும் புனித முறையை பரப்ப உளமுவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கிறார்கள் ஞானாசிரியர் பெருமக்கள்
இல்லையா? சரி, அங்க கொண்டு வந்து வச்சு என்ன செய்து கொடுக்குறாங்க? ஏதாவது மந்திரங்கந்திரம் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை. வாய் விட்டு உச்சரிக்க மந்திரம் இல்லை. எந்த மந்திரமும் இல்ல, எந்த மூச்சு பயிற்சிகளும் இல்ல. என்னதான் சார் பண்றாங்க அப்படின்னா, ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு சில நாள் காவலம் வைத்தது. ஒரு சின்ன முனையை திறந்து காட்டி அந்த ஊசி முனை, அதாவது காதர்ந்த ஊசியும் கடை தெருவே வராது கான் அப்படின்னு சொல்லி பட்டினத்தாருக்கு அந்த ஒரு ஒரு விஷயம் தெரிந்த உடனே மொத்தத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு பண்ணார்ல, அந்த மாதிரி ஊசி முனை போன்று இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை ஓபன் பண்ணி விட்டு அந்த இடத்திலேயே நம்ம கவனிக்க சொல்றாங்க. என்ன கவனிக்கணும்? ஒண்ணும் பண்ணாதீங்க, சும்மா இருங்க. அருணகிரிநாதருக்கு முருகபெருமான் சொன்னாராமே, சும்மா இரு சொல்லற, இல்லையா? அப்படின்னா அவர் உட்கார்ந்து உட்கார்ந்து பாக்குறாரு, சும்மா இருக்க முடியல. எப்படிப்பா சும்மா இருக்க முடியல அப்படின்னு போய் மறுபடியும் கேட்கிறாரு. அப்பவும் அதே வார்த்தை. அப்போ எப்ப சும்மா இருக்க முடியும்? எல்லா விஷயத்தையும் சமமாக கவனிக்கிற போது சும்மா இருக்கும். அப்பதான் அந்த மனசு சமமா இருக்கும், இல்லையா? சமநிலைக்கு வரும். அந்த சமநிலைக்கு வந்து மனம் ஒன்றி ஒரு புள்ளியாக நிற்கிற போது, அந்த மனதனுடைய இயக்கம் குறையிற போது அது தன்னுடைய மூலமான உயிரில் ஒடுங்கும். அப்போ தொடக்க நிலை ஆகினை அப்படின்னா அந்த தொடக்கத்துக்கான அடக்க நிலைங்க. ஒடுக்க நிலை வந்து துரியம். தொடக்கம் ஆகினைன்னா ஒடுக்கம் துரியம். உயிர் உயிராகவே மாறி ஒடுங்கி நிக்குது. அந்த உயிரினுடைய இயக்கத்தையும் குறைச்சுக்கிட்டே போனா எங்க அடங்கிடும்? அது அதனுடைய மூலப்பொருளான சுத்த வெளியில போய் அடங்கி கொள்ளும். அப்ப தொடக்க நிலை ஆகினா ஒடுக்க நிலை துரியம், அடக்க நிலை துரியாதீதம். இந்த 3 தவங்களையும் ஒருங்கிணைச்சு மகிழ்ச்சி கொடுக்கிறாங்க. அதனால சான்றோர்களே, நமக்கு சாமி எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு அழகா எல்லாரும் செய்யற மாதிரி ரொம்ப எளிமையான பயிற்சிகளாக நமக்கு கொடுக்குறாங்க, இல்லையா? ஆனா இதெல்லாம் நம்ம செய்யும் போது சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம ஆட்களும், இல்லையா? அதனாலதான் சாமி சொல்லுவாங்க இல்லையா, காட்டானை மேலேறி கடைத்தருவை போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. இந்த காட்டாதவன் மேல ஏறி, யாரு? மனசுனா என்னன்னு நமக்கு தெரியல. அந்த மனசு மேல ஏறி கடைத்தருவே போகையில எங்க உயிருக்கு போய் உயிரினுடைய கடைசி நிலை எது? சுத்தவெளி. அந்த சுத்தவெளிக்கு போகும்போது இந்த நம்மகிட்ட இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் நம்மளை போக விடாம தடுக்கும். நீ எப்படிப்பா என்ன விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்கும், இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்னடா எப்ப பார்த்தாலும் தவன்னு போயிட்டே இருக்கிறியா அப்படின்னு அவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, இல்லையா? நமக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அவ்வளவு நடக்கும். நம்மள சூழ்ந்தும் சரி, நமக்கு உள்ளேயும் சரி. இதையெல்லாம் கடந்து நம்ம வரணும். காட்டானை மேலேறி கடைத்தெருவே புகையிலே நாட்டார் நமை மறித்து நகைப்புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமை மறித்து நகைப்புரிய பார்த்தாலும், நம்மளை பார்த்து சுத்த பைத்தியம்னு சொன்னாலும் சரி. அப்பதான் நமக்கு, எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க பேராசிரியா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமா செய்யறோம்னு வச்சுங்க, அவன் என்னங்க அதுல பைத்தியம் மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த தவத்தை வந்து நம்ம பைத்தியம் போல செய்யணும், விடாமுயற்சியோட செய்யணும். அது ஒரு ஒரு தீவிரத்தை உருவாக்கி கொண்டோம்னா அதுதான் பைத்திய நிலை. நம்மள பைத்தியம்னு எப்போ ஒருத்தர் சொல்றாங்களோ அப்ப நம்ம தவத்துல உயர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த செயல்ல நம்மளுடைய ஈடுபாட்டை பார்த்து என்ன இப்படி பைத்தியம் போல இருக்கிறான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லிட்டாங்கன்னா, ஓ நம்ம இந்த தவத்துல உயர்ந்து வருகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். எதுக்கோ மார்க் போடுறோம்ல, நமக்கு ஒரு மார்க் போடுங்க. இப்படி அந்த உயர்ந்த நிலையை நாம் அடையும் போது நம்முடைய அறிவு முழுமை பெறுகிறது. காட்டானை மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும், நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் நம்ம எது மேல ஏறி போனோம்? காட்டாதவன் மேலேறி கடைத்தருவே என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோன்னு அந்த மகான் பாடுறார். அப்படி நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேரணும். அப்படி போறதுக்கான வழிமுறைகளை எத்தனையோ வழிமுறைகளாக கொடுத்தாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா மந்திர வழிபாட்டின் மூலமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் தந்திர வழிபாட்டின் மூலமாக போகலாம்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் யந்திர வழிபாட்டின் மூலமா போகலாம்னு சொன்னாங்க. மந்திரம், தந்திரம், யந்திரம்னு எத்தனையோ வழிகளை பயன்படுத்தினாங்க. தன் திறத்தை பயன்படுத்தி போறதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய திறத்தையே உயர்த்தி அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான பயிற்சியை
அகத்தவம் என்ற முறையில நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பயிற்சி நாம முழுமையாக செய்யும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அகத்தவத்தால் அனைத்து உயிர்கள் அருள் நட்பை பெற்றிடலாம். அது மட்டுமல்ல, அகத்தவத்தால் 6 குண ஆளுமை பேர் அடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம். இப்ப நம்ம இல்லம் அன்பகமாக இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறாங்க, நம்மகிட்ட தீய குணங்கள் எல்லாம் இல்ல அப்படின்னா நம்மகிட்ட வரக்கூடிய பதிவுகளும் நல்ல பதிவுகளாக மாறிப்போம் இல்லையா? அத்தகைய ஒரு உயர்ந்த பதிவுகளை உடையவர்களாக மாறி நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு இந்த அகத்தவ பயிற்சியை நாம பின்பற்றினாலே போதும். அதனால சாமி இந்த மனவளக்கலையை வடிவமைக்கிற போதே அதை 4 பிரிவுகளாக பிரிக்கிறார். 4 அங்கங்கள் இருக்கிறது மனவளக்கலையில. அதுல முதல் அங்கம் அகத்தவம். இந்த அகத்தவம் செய்ய செய்ய என்ன நடக்கும்னு சொன்னேன்? இந்த உள்ள அகம் தூய்மையாக ஆக அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? புறத்துல அற வாழ்க்கையாக மாறும்னு சொன்னேன் இல்லையா? அப்ப புறத்தவம் அற வாழ்க்கை. அந்த அறநெறி தலைத்து ஓங்குகிற போது நம்ம இடத்துல பதிவுகள் குறையும், அந்த ஒழுக்க மேம்பாடு வரும். இதுக்கு பேர் தான் அகத்தாய்வு அப்படின்னு பேர் வச்சார். அப்போ தவத்தினுடைய வெளிப்பாடு அறநெறி சார்ந்த செயல்களை செய்யறது. அறநெறி சார்ந்த செயல்கள் செய்யும் போது நம்மகிட்ட என்ன வெளிப்படும்? நல்ல குணங்கள் மேம்படும். அது சப்ளிமேஷன், குணநல பேரு. இந்த குணநல பேரிலேயே நிலைத்து நம்ம நிற்கிற போது என்ன கிடைக்கும்? அது பெர்ஃபெக்ஷன்ஸ், முழுமை பேரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அகத்தவம், அகத்தாய்வு, அடுத்து குணநல பேரு, முழுமை பேரு. இந்த 4 பிரிவுகள்ல நாம இப்ப எந்த படிகள்ல இருக்கிறோம்? இப்போ இவர் இத்தனை வருஷமா பயிற்சி பண்றார் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமையும் கிடையாது. இப்ப நான் 20 வருஷமா 30 வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சொல்லப்போனா மகர்ஷிகிட்டயே பயிற்சி எடுத்து நான் பயிற்சி பண்றேன்னு சொல்றதுல எந்த பெருமையும் கிடையாது. நான் எந்த அளவுக்கு பயிற்சி பண்றேன் அப்படிங்கிறது எங்க வெளிப்படணும் அப்படின்னா என்னுடைய கேரக்டர்ல வெளிப்படணும், என்னுடைய குணங்கள்ல மாற்றம் இருக்கணும், அந்த குணநல பேருங்கிறது வரணும் இல்லையா? நல்ல குணங்கள் என்னிடத்துல வெளிப்பாடாக இருக்கணும். அவரை பார்த்தா மனவளக்கலைஞர்கள் சொல்லணும். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறினோம்னா தான் நம்ம எதை அடைய முடியும்? அந்த பர்ஃபெக்ஷன்ஸ், முழுமை பெற்ற நிலையை அடைய முடியும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு துவக்க உரை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த துவக்க உரை நிறைவு செய்கிறேன். இதை தொடர்ந்து நீங்க இது சார்ந்த கேள்விகளை கேட்கும் போது நம்ம அதை சார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி இந்த அறிமுக உரை இதோடு நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அகத்தவம் என்ற தலைப்பில் ஆழ்ந்த ஒரு தெளிவான அற்புதமான விளக்கத்தை ஐயா நமக்கு இன்னைக்கு அளிச்சிருக்காங்க. இந்த தலைப்பை ஒட்டி கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சாட் பாக்ஸில் ஒரு அன்பர் போட்டிருக்காங்க, புறத்தவம் அப்படின்னா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. புறத்தவம் அப்படின்னாக்க நம்மளுடைய அறநெறி வாழ்க்கை. நம்ம அறம் சார்ந்ததாக வாழ்றோம் இல்ல, ஒழுக்கம், கடமை, ஈகின்னு சொல்லி இந்த 3 தான் புறத்தவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூட சில விஷயங்கள் நம்ம தேவைப்படுதுமா. இப்போ நாம எவ்வளவுதான் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட, இப்ப நான் ஒரு இடத்துல போறேன் அப்படின்னா, நான் ஒரு பேராசிரியராக ஒரு இடத்துல போய் ஒரு பயிற்சி நடத்த போகும்போது நான் ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு போனா கூட அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்ப முதல்ல இந்த சரீரம் நல்ல ஆரோக்கியமான சரீரமாக இருக்கணும், பார்க்க ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். இத ரொம்ப விரும்புறாங்க இன்னைக்கு மக்கள் இல்லையா? அடுத்து சாரீரம், நம்மளுடைய வாய்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆடைகள், இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் முதல்ல வேணும் நமக்கு. அப்போ உடையில் ஒழுக்கம், உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, உத்தமர் இயல்புன்னு சொல்றாருல மகரிஷி. இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நம்ம பின்பற்றுகிற போது இந்த அறம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புறத்தவம்னு சொல்லும் போது ஒழுக்கம், யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கணும். நம்ம அஷ்டாங்க யோகத்துல முதல்ல இயம நியமம்னு சொல்றோம் இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ஸ். அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் புறத்தவம். எது செய்யணும், எது செய்யக்கூடாது. தவ வாழ்க்கையில நம்ம சித்தி பெறணும்னா நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான செயல்பாடுகளை இருக்கணும். ஒண்ணுதான் சாமி கிளியரா சொல்லிட்டாங்க, யாருக்கும் துன்பம் கொடுக்காதப்பா. இதுதான் முதல் ஒழுக்கம். அடுத்து என்ன? யாராவது துன்பப்பட்டா அந்த துன்பத்தை நீக்கி வாடு, இது 2வது. இந்த 2 ஃபாலோ பண்ணா இதுதான் புறத்தவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி.
அடுத்து கிருபாநிதி அம்மாவால நேரா கேட்க முடியாததால, தவத்தின் போது சங்கல்பம் கோரிக்கை வைப்பது சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு தெரிஞ்சு கோரிக்கை வைத்தல் அப்படின்னா வேண்டுதல் இல்லையா? வேண்டுதல்னாக்க எதிர்பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். இது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க. நமக்கு நல்லா தெரியும், மனவள கலைஞர்களுக்கு செயலுக்கேத்த விளைவு உண்டு. என்ன செய்யறோமோ அது செய்யும், என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும். இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க, காந்தாலை தான் இந்த பிரபஞ்ச வெளி முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த காந்தத்துல எதை போட்டோமோ அதை அப்படியே ரிப்பல் பண்ணி கொடுக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால இழுத்து வச்சுக்கும். அதே சமயத்துல அது என்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்கும். அதனாலதான் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொன்னார். நம்ம கேட்கறது தப்பு இல்ல, கேட்கும் போது சரியானதாக கேட்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது கொடுத்துடும். எதனாலும் எதை கேட்டாலும் இறைத்தன்மை கொடுக்கும். ஆனா அதை வாங்கிக்கிட்டு சிரமப்படும் போது ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கேன்னு நினைக்க கூடாது. அதனால கேட்பதை விட எனக்கு எது சரியோ, இந்த ஆன்ம தூய்மை அடையறதுக்கு அல்லது என்னுடைய குடும்ப நலனுக்கு எது தேவையோ அந்த சூழலை அமைத்து கொடுக்கட்டும்னு மட்டும் நாம சொல்லிட்டு போயிடணும். நம்மளைய இப்படித்தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது எதிர்பார்ப்பா மாறிடும். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுடும். சரியா? அதனால எதிர்பார்ப்பு வேண்டாம், ஏமாற்றமும் வேண்டாம், வேண்டுதலும் வேண்டாம். செயலை மட்டும் சரியா, விளைவு தானாக வந்துடும். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. முதல் அன்பராக என் வசந்தி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு இந்த வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா ஐயா? கேக்குமா? சொல்லுங்க. ஐயா, உங்களுடைய அந்த இன்ட்ரோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்ப அகத்தவம்னு உங்களுடைய அந்த இது கேட்ட உடனே வந்து எனக்கு நெடுநாளைய கேள்வி இது, அதனால இத கேக்குறேன். எனக்கு வந்து உணர்வு, அதாவது நெற்றியில் உச்சியில் நினைவாயிரு அப்படின்னு சுவாமிஜி சொன்னது வந்து அறுதிட்டு என்னால சொல்ல முடியுங்க ஐயா. எந்த நேரமும் தூக்கத்துல கூட எனக்கு அந்த நெற்றியில அந்த உணர்வும் உச்சியில அந்த உணர்வும் வந்து இருக்குங்க ஐயா. ஆனா வந்து என்ன ஒரு எனக்கு வந்து துன்பத்தை அளிக்குது அப்படின்னா, அதுல வந்து நிலைச்சு இருக்க முடியல. வேற நினைவெல்லாம் வந்து போயிட்டா அதை வந்து வேண்டி விரும்பி நானே வந்து ஏத்துக்கிறேன். இதுலயே வந்து நெடுநேரம் இப்ப இந்த தத்துவத்தை பத்தியோ பிரபஞ்சத்தை பத்தியோ இறைவனை பத்தியோ அந்த எண்ணத்துல இருக்க முடியல. வேற அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு வந்துச்சுன்னா மனம் வந்து விழைஞ்சு அதுக்கு போயிடுதுங்க ஐயா. அது என்ன பண்றது? அது வேணான்னு நினைச்சா கூட அந்த நினைவுக்கு வந்து போயிடுது. எனக்கு வந்து சத்சங்கத்துல வந்து இருக்கிற சூழ்நிலையும் வந்து இல்ல. வீட்லயே வந்து அதை பத்திய ஒரு டாபிக்க வந்து நம்ம கேட்கலாம் பேசலாம் அப்படின்னு பார்க்கும் போதும் அதுல நெடுநேரம் நிலைத்து இருக்க முடியலங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புமா. அது நம்மகிட்ட நீங்க தவம் செய்ய 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 நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள் தீருது. அப்படிதானே சொல்றோம்? தவம் செய்தால் வினைப்பதிவுகள் வெளிப்படும். அப்போ வினைப்பதிவுகள் எங்க இருக்கு? கருவுல தானே இருக்கு. அந்த கருவின் மேலேயே நாம நினைக்க அதுல இருக்கக்கூடிய பதிவுகளும் வரதான் செய்யும். அதை வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. முதல்ல வந்து அதன் பின்னாடி ஓடாம அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. அதாவது சி யுவர் செல்ஃப், பர்சீவ் யுவர் செல்ஃப் அண்ட் அதுக்கப்புறம் ரியலைஸ் யுவர் செல்ஃப்னு 3 மெத்தடாலஜி சுவாமி சொல்லுவாங்க. நாம முதல்ல பார்க்கணும், அப்புறம் உற்று பார்க்கணும், அதுக்கப்புறம் அது ஏன் வருதுன்னு ரியலைஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம பார்க்கிறோம், ஆனா அது பார்த்துட்டு அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடும். ஏன் வருது ஏன் வருது ஏன் வருதுன்னு ஓடக்கூடாது. பார்க்கணும், அடுத்து அதை உற்று பார்க்கணும், அதுலயே கவனமாகவும் இருக்கணும். அந்த கணத்தை அப்படியே அனுபவிக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு கோபம் வருது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கோபத்தை அப்படியே அனுபவித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இல்லையா? இது மாதிரி நாம கவனிக்க என்ன ஆகும்னா, இந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி போகும். எப்படி ஒடுங்கும்னா, இருக்கிறதெல்லாம் வெளியில போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ உள்ள இருக்கிற அந்த தெய்வீக நானாகவே வெளிப்படும். அதுக்கு கொஞ்சம் நாள் படும். அது நம்ம முயற்சியை சேர்த்து செய்யணும். சரியா? நன்றிங்க ஐயா. இது வந்து எனக்கு வந்து இந்த பதில் வந்து எனக்கு ஒத்துக்க முடியுது. ஆனா அப்ளிகபிள் பண்றதுக்கு நான் வந்து அதுதான் போராடின்னு இருக்கேங்க ஐயா. வாழ்க வளம். அதுக்கு ஒரு சின்ன வழி சொல்றேன்.
நீங்க எந்த செயல் செஞ்சாலும் புருவ மையத்துல நினைவு வைத்துக் கொண்டே செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களுடைய புருவ மையம் டிஸ்டர்ப் ஆகாம செய்துட்டே வாங்க. அப்ப எந்த செயல் செஞ்சாலும் புருவ மையத்திலே நினைவு வச்சு பழக 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 என்ன ஆகும்னா உங்களுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி தாண்டி போயிடும். பீட்டால இருக்கிறது ஆல்பாக்கு போயிடும். ஆல்பா ஃப்ரீக்வன்சிலே நிலைக்க பழகிட்டு இருந்ததுன்னா இப்ப நம்ம செய்யறது உணர்வுங்கிறது ஒரு விதமான உணர்ச்சிகள் தெரியுது. அந்த இடத்துல ஒரு குறுகுறுன்னு உணர்வோ இல்லைன்னா ஒரு அழுத்தமோ ஏதோ ஒண்ணு தெரியுது. இதை நீங்க அனுபவிக்கிறீங்க. ஆனா அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் குறையல. குறைஞ்சிருந்தா கண்டிப்பா எண்ணங்கள் வெளிப்படாது. நமக்கு ஏற்கனவே இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படாது. அப்படி குறையறதுக்கு நம்ம மூச்சையே அந்த இடத்துல கவனிக்கலாம். இப்ப நீங்க ஆக்னியோ துரியமோ செய்யும் போது இந்த மூச்சையே கவனிச்சு கவனிச்சு பழகுங்க. அந்த இடத்துலயே மூச்சு காற்று போறதாக வரதாக கவனிச்சுட்டே வாங்க. வேற எந்த எண்ணங்களையும் கவனிக்காம மூச்சை மட்டும் கவனிக்கணும்னு. இப்போ மனசுக்கு நம்ம வேற வேலை கொடுத்துடுறோம். மனசுக்கு நம்ம வேலை கொடுக்காத போது என்ன பண்ணோம், அது வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம மூச்சை கவனின்னு சொல்லி மனசுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா மனசு அந்த மூச்சையே கவனிக்க ஆரம்பிக்க 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 மனதனுடைய அலைவேகம் குறைஞ்சு உள்ள போக ஆரம்பிக்கும். அப்போ ஆல்பாக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப பீட்டால இருக்கக்கூடிய எண்ண அலைகள் நம்மளுக்கு சுத்தமா வராமல் தடுக்கப்படும். அதுக்கப்புறம் தீட்டா டெல்டாக்கு போகும்போது இன்னும் சுத்தமா இல்லாமல் போயிடும். அதனால அந்த மூச்சை கவனிக்கிற பயிற்சி கொஞ்சம் செய்து பாருங்க. எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. உங்களுக்கு நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே அனுபவம் தான் எனக்கு இருந்தது. நான் அப்போ இந்த மூச்சை தான் அந்த இடத்துலயே கவனிச்சு பழகிறது. இப்ப கொஞ்ச நேரம் தவம் பண்ணும்போது ஏதாவது சிந்தனைகள் வந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல மூச்சையே கவனிக்க ஆரம்பிச்சுட்டா அது குறைஞ்சிரும், இது அதிகமாயிடும். அது மாதிரி பழகி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக ஷர்மிளா அவர்கள் அரக்கோணத்திலிருந்து. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. ஐயா எனக்கு என்ன சந்தேகம்னாங்க ஐயா, இது காலையில எழுந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தவம் பண்ணிட்டு அப்புறமா நான் உடற்பயிற்சி செய்வேன். அப்போ நம்ம மன்றத்துல பண்ற மாதிரி இறை வணக்கம், குரு வணக்கம், இட தூய்மையில இருந்து நம்ம மழை வாழ்த்து வரைக்கும் எல்லாமே கரெக்டா முடிச்சிட்டு தவம் பண்ணிட்டு தான் உடற்பயிற்சி பண்ணணுமா? இல்ல சாதாரணமா ஒரு ஆக்கினை தவம்னா வெறும் ஆக்கினை தவம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உடற்பயிற்சி செய்யலாங்களாங்க ஐயா? அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இறை வணக்கம் குரு வணக்கம் எல்லாம் பாடணும்னு கூட அவசியம் இல்ல. முதல்ல நாம் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பினேன். ஏன்னா நம்மளை சுற்றிலும் நல்ல ஆற்றலும் இருக்கிறது, தீய ஆற்றலும் இருக்கிறது. அது காலை நேரங்களில் நீங்க செய்யும்போது கூட அது தேவையில்லை. பெரும்பாலும் நம்ம மகிழ்ச்சி அதை ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க. நாம முதல்ல இட தூய்மைங்கிறது அவசியம். அதுக்கான அது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. அதை ஒரு முறை அட்லீஸ்ட் 3 முறை சொல்ல முடியலாம் கூட ஒரு முறையாவது அதை ஆத்மாத்மா சொல்லி பழகணும். அடுத்து அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறேன். இது உடல் தூய்மை செய்துவிடும். அப்புறம் அன்னை தந்தை, இப்ப உயிரை கொடுத்தது அன்னை, அதுக்கப்புறம் தந்தை இல்லையா, அதை உணர்த்தினது 3 பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நீங்க உள்ள போயிடலாம். அவத்துக்குள்ள நம்ம செய்யற போது அந்த அருட்காப்பை ஒரு முறை சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தவம் அப்படியே நல்லா செட் ஆகி நிற்கும். நீங்க அதை உணர்ந்து கொள்ளலாம். முடிக்கும் போது வாழ்த்து சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா கூட உங்களை மட்டும் வாழ்த்திட்டு கூட நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. காலையில நம்ம பண்ணும்போது எந்த தவங்க ஐயா, அதாவது ரொம்ப டைம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் தான் பண்றோம் அப்படின்னா எந்த தவம் பண்ணிட்டு உடற்பயிற்சி ஆரம்பிக்கலாங்க ஐயா? எந்த தவம் வேணாலும் பண்ணலாம். ஆக்னியா இருந்தாலும் சரி, துரியமா இருந்தாலும் சரி, துரியாதீதமா இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் ஆக்னை, ஒரு நிமிஷம் துரியம்னு கூட போயிடலாம். வேக வேகமா நீங்க துரியாதீத நிலைக்கு போயிடலாம். பழக்கம் இருக்கணும். சரிங்க சரிங்க. இல்ல அப்ப மன்றத்துல பண்ற மாதிரி 20 நிமிஷம் கம்பல்சரி இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, நம்மளால முடிஞ்ச டைமுக்கு ஏத்த மாதிரி துரியாதீத தவம் கூட பண்ணலாங்களா? பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் சீக்கிரமா குறைஞ்சிரும். பழக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க சட்டு சட்டுன்னு போயிட்டு வந்தா அது தவமா இருக்காது, வெறுமனே ஒரு கற்பனையா போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் ஏன் கொடுக்குறோம்னா கொஞ்சம் கால நீடிப்பு எடுக்கும் போதுதான் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி நிக்க பழகும். இந்த 1/2 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒடுங்கி நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? இந்த பயிற்சி வந்த பிறகு நீங்க அது மாதிரி பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யலாம். அதுக்கு ரொம்ப வலி இல்லைன்னு வச்சுங்க, ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷம் ஆக்னை, ஒரு 10 நிமிஷம் துரியம், இதை மட்டும் செய்துக்குங்க. இல்லைன்னா 5 நிமிஷம் ஆக்னை, 5 நிமிஷம் துரியம், இந்த ஆக்னை துரியம் மட்டும் செய்யுங்கமா போதும். சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுக்கப்புறம் மற்ற தவங்கள் தானாகவே உங்களுக்கு சித்தியாகும். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக எஸ் குமார் அவர்கள்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குமார் ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மல்லிகா மணி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. மல்லிகா மணி அம்மா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். குமார் பேசுறேங்கம்மா. ஓ, வாழ்க வளமுடன். ஐயா, ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன் ஐயா. இப்போ நான் தொடர்ந்து நான் உடற்பயிற்சி தவம் எல்லாமே கரெக்டா ஒழுங்கா பண்ணிட்டு வரேங்க. ஒரு மாதமா ஒரு சின்ன மனசுல இருக்கிறதுனால என்னால அந்த அதிகாலையில் எழுந்துக்க முடியல. ஆனா உடற்பயிற்சி செய்யாம நான் மற்ற வேலையில செய்யறது கிடையாது. உடற்பயிற்சியும் தவம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்றேன். ஆனா அந்த அதிகாலை எழுந்துக்க முடியலன்றது எனக்கே ஒரு குற்ற உணர்வா எனக்கு தெரியுது. ஆனா முன்னாடியெல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் ஒரு 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 30 நாட்களாக எனக்கு ஒரு சின்ன சங்கடங்கனால அதனால இது பண்ண முடியல. இதை நான் எப்படி சரிப்படுத்திக் கொள்வது ஐயா? வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. குற்ற உணர்வா நம்ம அதை செய்ய வேண்டியதில்ல. அதிகாலையில் எழுந்து செய்யறதுங்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, உங்க உடம்பு ஒத்துழைக்கலங்கிறதுக்காக நம்ம அதை ஐயோ இதை நான் எந்திரிக்கலையே, என்னால அந்த தவத்துக்கு பலன் இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க எப்ப செய்தாலும் தவம் செய்கிற போது அதிகமான நன்மைகள் வரதான் செய்யும். மன அலைச்சல் வேகம் குறையும் இல்லையா? இது குறையணுங்கிறதா மிக முக்கியம். காலை நேரத்துல எந்திரிச்சு செய்யும் போது ரொம்ப சீக்கிரமா அது சப்போர்ட்டிவா இருக்கும். வெளியில இருக்கிற சூழல் உங்க மன அலைச்சல் வேகத்தை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதுக்கு தான் அதிகாலை நேரத்துல சொல்றோம். அதனால உங்களுக்கு முடியாத பட்சத்துல நீங்க அதை பெரிய குற்ற உணர்வா நினைச்சிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. எப்ப செஞ்சாலும் மன அலைச்சல் வேகம் குறைந்த நிலையிலிருந்து செய்தாலே போதும். அதனால அது ஒரு பெரிய விஷயமா வேண்டியதில்லையா. நல்லா செய்யுங்க. வாழ்க வளம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம், வாழ்க வளம் ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மல்லிகா மணி அம்மா வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. உடல் கொஞ்சம் வெப்பமா இருக்குங்க. நம்ம இதுக்காக மருதாணி வெயின்னு சொன்னாங்க. மருதாணி வச்சா கையெல்லாம் கருப்பாயிருதுங்க ஐயா. அதனால சரி, அதுக்கு என்ன காரணம்? நமக்கு சாந்தி யோகம் செய்யுங்கம்மா. சாந்தி யோகம் நல்லா தெரிஞ்சுன்னா சாந்தி யோக பயிற்சி பண்ணுங்க, இல்லைன்னா நித்யானந்த பயிற்சி பண்ணுங்க. நல்லா உடம்பு குளிர்ச்சி நிலைக்கு வந்துடும். நித்யானந்தம் ரொம்ப நல்ல பயிற்சி செய்யலாம். அது வெப்பத்தினால் தானுங்களா? எதா இருந்தாலுமே சரி பண்ணிக்க. உங்க உடம்பினுடைய வெப்பத்தை அது சரிப்படுத்தி, அது கூடுதலா இருந்தாலும் குறைச்சுக்கும், குறைகிறதா இருந்தா கூட்டிக்கும். அவ்வளவு. ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். கை கருப்பாகிறதுக்கெல்லாம் அது வேற ரீசன்மா. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்க உடல் சூடு வெப்பமா இருக்கு, உங்க உடம்புடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் லெவல் அதிகமா இருக்குன்னா, அதாவது வெப்பம் 36 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும் அது. ஆனா அது நமக்கு ஒத்து வரல அப்படிங்கும்போது நம்ம ரிலாக்ஸேஷன் பயிற்சி பண்ணலாம். பயிற்சியில நல்ல ரிலாக்ஸேஷன் பயிற்சி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. தவத்துல சாந்தி யோக பயிற்சி பண்ணுங்க. அப்படி முடியலன்னா நித்யானந்தம் பண்ணுங்க. இந்த 3 பயிற்சி நல்லா உங்களுக்கு உடம்ப அந்த எரிவு நிலையில இருந்து மாற்றி ரொம்ப அமைதி நிலைப்படுத்தும். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக எஸ் வளர்மதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு டவுட் என்னங்கன்னா, அதான் ஐயா தவம் கண்டினியூஸா காலையில மாலையில அப்புறம் ஈவினிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த தவத்தால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சூடு மாதிரி பொறியா உடம்புல அந்த பொறி ஆல்ரெடி எனக்கு ஹீட் பாடி. அது ரெண்டாவது சாந்தி சரியா பண்ண எனக்கு தெரியல. அதுல போய் மனச வச்சுக்கிறோமே கண்டி மூலாதாரத்துல அது பிடிபடல சரியா. எனக்கு உஷ்ணமாயிடுச்சு உடம்பு. அதனால பயம் என்ன பண்ணிட்டேன், ஒரே வேலை தவம் பண்றது. அது எப்படிங்கய்யா இது பண்றது? தவத்தினால் வரக்கூடிய விஷயம்ங்கிறது தவ கணல்னு சொல்றாங்களா, அது வேற விஷயம். நம்ம உடம்புடைய வேற. இந்த தவக்கணல்னால அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் வந்ததுன்னா கூட நீங்க சாந்தி யோகம் செய்யலாம். வேற வழி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், அது என்னன்னா நம்மளுடைய இந்த தண்டு பகுதி பயிற்சி நல்லா பண்ணணும். முதுகு தண்டுல எங்கேயாவது ஏதாவது ஒரு கிளாண்ட்ல போய் நம்மளுடைய உயிர் சக்தி போகிற பாதையில எங்காவது தடை ஏற்பட்டா கூட இது மாதிரி ஏற்படலாம். அதனால நீங்க பக்கத்துல இருக்கிற முதுகுல ஒரு ரைட் சைடுல ஒரு பிடிப்பு மாதிரி இருக்குங்க ஐயா.
அது என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்துல இருக்கிற தவமையங்களிலோ இல்ல மன்றங்களுக்கு போய் அங்க இருக்கிற பேராசிரியர்கிட்ட தண்டுவட சுத்தி பயிற்சி கொடுக்க சொன்னா தண்டுவட சுத்தி பயிற்சி கொடுப்பாங்க அவங்களே. இப்ப நாம மூச்சு இழுத்து மூச்சு விட்டு செய்யறோம் இல்லையா, முன்னாடி தண்டோட சுத்தி பயிற்சி பண்றோம்லமா, அதை கொஞ்சம் நல்லா செய்துங்க, நீங்களே செஞ்சீங்கனாலே சரியா வந்துடும். வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பண்ணுங்கன்னா, பக்கத்துல மன்றங்கள் இருக்குன்னா அங்க போய் ஒரு 2 நாளைக்கு தண்டோட சுத்தி பயிற்சி ஆசிரியர்ல வச்சு கொடுக்க சொல்லுங்க. அவங்க தொட்டு தீட்சை கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும், உங்களுக்கு இந்த சிரமங்கள் வராது. சரிங்கய்யா, மிக்க நன்றி. இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்போ மத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம ஆகினையில இருந்து பேசணும், கவனிக்கும் போது துரியத்துல இருக்கணுமாங்க ஐயா? அப்படி இல்லை, நீங்க ஆக்னையில இருந்தே பேசலாம், ஆக்னையில இருந்தே கேட்கலாம் இல்லையா. நம்ம தீட்சை கொடுக்கும் போதே பாருங்க, பெல் சவுண்ட் எங்க கொடுத்தாங்க, ஆக்னையிலேயே கேட்கற மாதிரி சார் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாங்க ஐயா. நீங்க எந்த சவுண்டா இருந்தாலும் என்ன பண்ணலாம், அபூர்வ மையத்துல இருந்து கேட்கலாமே. அது துரியத்துல இருந்தா கேட்கணும்னு அவசியம் இல்லை. துரியத்துல போகும்போது இன்னும் ஆழ்ந்த ஒடுக்கம் ஏற்படும். அந்த ஒடுக்கத்துல இருந்து சொல்லுகிற போது அது நல்ல பலனை கொடுக்கும். அதாவது வாழ்த்துக்களும் சங்கல்பங்களும் சொல்றதுக்காக ஏற்ற இடங்கள் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருந்து நீங்க வாழ்த்து சங்கல்பம் சொல்லலாம். நம்ம புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கு நீங்க ஆக்னையில தான் நினைவு வச்சுக்கணும். அது இப்ப முன்னாடி சொல்லுங்க. இல்ல, நம்ம பார்க்கறது, பேசுறது, சுவைக்கிறது எல்லாமே புருவமைய நினைவுல இருந்து செய்யறதா சிறப்பு. நான் முன்னாடி அம்மா கிட்ட சொன்ன மாதிரி சில சமயம் ஞாபகம் இருக்கு, சில சமயங்கள்ல மறந்துடுறோம். யாருன்னா இப்ப வீட்டுக்கு வராங்க, அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த ஒரு விழிப்பு நிலை ஆகினையில இருக்கணும்ன்றது மறந்துடுறோம். அதுக்கு என்னங்க பண்ணலாம்? பழக்கம் தானே, நமக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லாம என்ன பண்றோம்னா அது மறதிங்கிறது வந்துருது. அது அயராத விழிப்பு நிலை, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் சாமி சொல்றாங்க இல்லையா, அந்த விழிப்பு நிலை நமக்கு கொண்டு வரணும். அது விழிப்பு நிலை கொண்டு வரது கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி நம்ம முயற்சி பண்ணி செய்யலாம். இப்ப நாங்கெல்லாம் வகுப்பு நடத்துறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வகுப்பு நடத்துறோம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வச்சுதானே செய்யறோம். இல்லாம இருந்துச்சுன்னா வேற எங்காவது நினைவு போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. படிச்ச விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச விஷயங்களும் சொல்ல முடியாம போயிடும். அதனால அந்த உணர்வுங்கிறது நம்ம பூர்வமைய நினைவுக்கு வர்றது அது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பயிற்சிகள் நல்லா செய்யணும், அவ்வளவுதான். அப்ப ஆகினை தவமே கொஞ்ச நாள் செய்யலாங்க இல்லையா? தாராளமா செய்யலாம். ஓகேங்க ஐயா, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அது ரெண்டும் நல்லா செய்யாம, ஆக்னி துரியம் சாந்தியோகம் இந்த 3 தவத்தை நல்லா செய்யாம துரியாதீதமோ மற்ற தவங்களோ சித்தி பெறாது. நல்லா 3 தவத்தை நல்லா செய்யுங்க. அதுல நல்ல பழக்கம். எப்ப நினைச்சாலும் ஆக்னை, எப்ப நினைச்சாலும் துரியம். துரியத்துல துரியம்னு சொன்னபோது ஆக்னை நினைவு வரக்கூடாது. துரியம்னா துரியத்துல போய் மனசு நிக்கணும், ஆக்னினா ஆக்னியில நிக்கணும், சாந்தியோகம்னா மூலாதாரத்துல போய் நிக்கணும். இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்ப வேணாலும் எந்த தவம் வேணாலும் ஈஸியா வந்துடும். நன்றிங்க. ஆகினை துரியம் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுங்க ஐயா, ஆனா அந்த சாந்தி தான் எனக்கு இதுவாகுது. மத்தபடி ஆகினை துரியம் நல்லா பண்றேன், அது ஒரு உணர்வு கிடைக்குது, எனக்கு நல்லாவே இருக்கு, சிறப்பா. வஜ்ராசனத்துல உட்கார்ந்து அந்த பயிற்சி பண்ண சாந்தியோக பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் அந்த மூலாதாரத்துல கவனம் செலுத்துங்க. சரிங்க. அப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூலாதாரத்துல கவனம் செலுத்துங்க, சீக்கிரமா உணர்வுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த கையில மோதிரம் போடுவீங்கல்ல, அந்த மோதிரம் விரல் பகுதி, அந்த மோதிரம் இருக்கக்கூடிய பகுதியை லேசா அழுத்தி விடுங்க. அந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு நல்ல அந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டே நீங்க மூலாதாரத்துல கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த உணர்வு வரத்துக்கு பழக்கப்படுத்தி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சந்திரிகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் 8 மாசத்துக்கு முன்னால ஆழியாறுல அடிப்படை பயிற்சி போட்டுக்கிட்டேன், கத்துக்கிட்டேங்க. அதை தொடர்ந்து நான் ஆக்னை தவம், துரியம், சாந்தி தவம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அகத்தாய்வு போகல, அடுத்த மாசம் தான் போலான் இருக்கேன். அந்த துரியாதீத தவம் இப்ப செய்யலாமா, 9 மைய தவம் எல்லாம் செய்யலாமா, இல்ல இந்த 3 தவம் தான் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தேகம்யா. சிறப்புமா. அதுமா, இந்த 3 தவங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அடிப்படை பயிற்சியில, அப்படிதானே? ஆமாங்கம்மா. ஆமாங்கய்யா. 3 தவங்கள் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது முறையா தீட்சை எடுத்திருக்கிறோம். மீதி தவங்கள் எல்லாம் தீட்சை எடுத்துக்கல, சொல்லியும் கொடுக்கல. அப்ப நாம வெறுமனே கற்பனையா செய்யறது நல்லதா,
நீங்க அகத்தாய்வு போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை தொடர்ந்து செய்யலாம். வெறும் இப்ப செஞ்சு இப்ப மற்றவங்க செய்யும் போது அதை கேட்டு கேட்டு நீங்க கற்பனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரிஜினலா நம்ம காட்டும் போது அந்த உணர்வு இல்லாம நம்ம கற்பனை தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதனால கற்பனை வேண்டாம், ஒரிஜினலா கத்துக்கிற போது நீங்க செஞ்சுட்டா போதும், கத்துக்கிட்டு செய்யுங்க. சரிங்கய்யா. இன்னொரு கேள்விங்கய்யா. காலையில இப்ப நம்ம வீட்டுல தனியா இருக்கும்போது காலையிலேயே தவம் செஞ்சிடறேன், உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன். ஆனா மற்ற இடத்துக்கு போனா தவமும் காயகல்பமும் மட்டும் செஞ்சுட்டு மாலையில எனக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லா உடற்பயிற்சியும் செய்யறேன். இது சரியாங்கய்யா? ஒன்றும் தவறில்ல, செய்யுங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜேஷ் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜேஷ் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா நானு துணை பேராசிரியர் ட்ரைனிங் எடுக்கிறேங்க ஐயா. ஐயா இப்ப மன்றத்துக்கு வந்து இந்த கடந்த போன வாரம் ஒரு அன்பருக்கு ஒரு 70 வயசு இருக்குங்க ஐயா. அந்த அன்பருக்கு நான் தீட்சை கொடுத்தேங்க ஐயா. அவங்க வந்து திடீர்னு தீட்சை வாங்கணும்னா ஒரு சிலிர்ப்பு, மேனியில ரொம்ப சிலுத்துட்டுங்க, அப்படியே கண்ணுல கட தண்ணீர் விட்டாருங்க ஐயா. சரி, என்னன்னு கேட்டது என்னன்னு தெரியலீங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒளி மாதிரி எனக்கு ஒரு ஆனந்தம், பூரிப்பு, ஆனந்த கண்ணீர் எனக்கு வந்துருச்சுங்க. என்னால இந்த ஒரு அனுபவத்தை என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. அது எதனாலங்க ஐயா அந்த மாதிரி அவருக்கு தென்பட்டதுங்க? நீங்க தீர்ப்பு கொடுக்கும்போது அவருடைய ஆல்ரெடி வந்து எழுச்சி பெறத்துக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. அதோட நீங்க கொடுக்கும்போது அது ஆனந்த உணர்வை கொடுக்கும். சாமி சொல்லுவாங்க, உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கு வேகம் அப்படின்பாரு. அது வந்து கருத்துக்கு இன்னைக்கு உணர்வு, கருத்துக்கு உணர்வா தோன்றும். ஆனா எது வருது? உள்ளொளியே அந்த கருவே மேல் நோக்கி எழும்பும் போது வரக்கூடிய அந்த உணர்ச்சி தான், அந்த தெய்வீகத்தன்மை தான் அவர் அந்த இடத்துல உணர்ந்திருக்கிறார். நீங்க கொடுத்தும் போது அது நல்ல உணர்வாக அவர் கொடுத்திருக்கிறீங்க. அதனால அவர் நல்ல உணர்வாக உணர்ந்திருக்கிறார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது நல்ல உணர்வு தான். அதை அப்படியே செய்ய சொல்லுங்க. சரிங்க, ஓகே, நன்றி. அடுத்த நாளே நான் இந்த ஆகினை அதிகமாயிடுச்சு என்ன மட்டும் அடுத்த நாளே நான் காந்தி இறக்கி விட்டேங்க. நாம ஒரு கான்பிடென்ட் கொடுக்கலாம், நாம நல்ல தவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்து. சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க வளம். இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்க. வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜேஷ் ஐயா. ஐயா ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. வேற ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் அதுக்குள்ள நான் பேசிட்டேன். இல்லைங்க மீண்டும் அவங்கள வந்து மீண்டும் சாந்தி கொடுத்துட்டு மீண்டும் ஆகினை ஆரம்பிச்சுட்டுங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக ஓப்போ CPH2591. வாழ்க வளமுடன். உங்க பேரையும் ஊரையும் பதிவு பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஆமாங்க, அவங்களுக்கு மைக் ஓபன் ஆகலன்னு நினைக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓப்போ CPH2591. வாழ்க வளமுடன் ஐயா. சாட் பாக்ஸில் இன்னொரு அன்பர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. டி ராஜாத்தி அம்மா அவர்கள். வேகாக்கால், சாகா தலை, போகா புனல் இவற்றை பற்றி விளக்கம் சொல்லுங்க ஐயான்னு கேட்டிருக்காங்க ஐயா. வேகாக்கால், சாகா தலை, போகா புனலா? மூணுமே வந்து உயிரை பத்தி, உயிரினுடைய தன்மையை பற்றி சொல்றதுதான். வேகாக்கால், சாகா தலை, போகா புனல்ங்கிறது உயிரை பற்றி சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதுக்கு மகர்ஷி அழகா ஒரு கவியும் எழுதியிருக்காங்க. இந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் வந்து எந்த இடத்துலயும் அழிஞ்சு போகாது, வேகாத பொருளாக இருக்கும். அதே சமயத்துல போகா புனல், எல்லா இடத்துலயும் எந்த இடத்துலயும் போகாது. அது உருவத்தை மாற்றிக்கொள்ளுமே ஒழிய வேற எந்த இடத்துலயும் அது தன்னை மாத்திக்கிட்டு போகாது இல்லையா. அப்ப வேகாத ஒரு பொருளாக இருக்குது, போக முடியாத பொருளாக இருக்கிறது. இன்னொன்னு சாகா தலை, அதுக்கு வந்து இறப்பு என்பதே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். 3 இடங்கள்லயும் அத சாமி வந்து சொல்றது வந்து உயிர் சக்தியை தான் சொல்றார். உயிருங்கிற வெண்துகளை, அதனுடைய உருவம் தன்மைகள் தான் மாறுமே ஒழிய அதனுடைய இயக்கம் வந்து ஒரு பொருளாகவே இருக்கும் அப்படிங்கறது சொல்றேன். நான் அந்த பாடல் மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நீங்க மற்றவங்க கேள்விகள் இருந்தா சொல்லுங்கம்மா. நான் ஒரு பாடல் மகிழ்ச்சி அழகா எழுதியிருக்கிறார். வேகாக்கால், சாகா தலை, போகா புனல் பத்தி.
நம்ம பார்ப்போம். சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓப்போ சிபிஹெச் வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அன்பர்கள் இன்றைய தலைப்பையொட்டி, அகத்தவம் என்ற தலைப்பையொட்டி ஐயாவிடம் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா எல்லாம் சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குதுங்க ஐயா. இப்ப துரியாதீத தவத்துல நிக்கும் போது எப்படி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னு. துரியாதீத தவத்துல சிந்தனை அற்று இருக்கணும். நோ ஷேப் நோ கேரக்டர்ஸ். அந்த இடத்துல எந்த ஷேப்பும் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த வடிவமும் குணமும் இல்லாத நிலை எதுவோ அந்த நிலையை தான் நம்ம வந்து துரியாதீதம்னு சொல்றோம் இல்லையா? அதனால நம்ம அங்க வந்து கற்பனை ஒன்றும் இல்லாத ஒரு நாம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஒன்றும் இல்லாத நிலையை கவனிக்க என்ன ஆகும்னா, அதனாலதான் சாமி சொல்லுவாங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அந்த நிறைவான பொருளை நீங்க அந்த இடத்துல உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அந்த நிலையில வந்து நாம் கற்பனை பண்ண வேண்டியதில்லை. நீங்க போகும்போது நமக்கு இப்போ பெரியக்க மண்டலம் நினைக்கும் போது என்ன உணர்வு தெரியுதோ அதை கவனிங்க போதும். நாம அது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அனுமானத்துக்காக நம்ம சொல்றோமே ஒழிய நைட் நேரத்துல வானத்துல பாக்குற போது எவ்வளவு நட்சத்திரங்கள் தெரியுமோ அது மாதிரி பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்றோமே ஒழிய, உண்மையில நீங்க போகணும்னா அந்த சுத்தவெளி நிலைக்கு பெரிய மண்டலத்துக்கே நீங்க போகணும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சந்திரன் சொல்லும் போது முழு சந்திரனை பாருங்க அப்படின்னு சொல்றோம்னாக்க, முழு சந்திரன்ங்கிறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கறதா முழு சந்திரன் நினைக்கிறோம். அது உண்மையில முழு சந்திரனா அப்படின்னா இல்லை, பார்க்கறது பாதி சந்திரன் தான். நம்ம பூமியினுடைய ஒரு பகுதியில இருந்து பார்க்கும்போது அது பாதி சந்திரனை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப முழு சந்திரன் நம்ம பார்க்கணும்னா எங்க போகணும்? அங்கேயே போகணும் இல்லையா? அங்கேயே பயிற்சியதான் நமக்கு வந்து துரியாதீத தவம். அந்த காலத்துல எல்லாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எந்த டெலஸ்கோப்பும் இல்லை, எந்த வசதிகளும் இல்லை. ஆனா மக்கள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அதை அனுபவிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உணர்வு வந்து கொண்டு வந்து காமிச்சாங்கல்ல, இந்த இடத்துல இந்த இவ்வளவு தூரத்துல இருக்குது அந்த பொருள், இவ்வளவு தூரத்துல ஒரு கிரகம் இருக்கிறது, அதனுடைய கலர்ஸ் இந்த கலர்ல இருக்கு, இது இவ்வளவு இந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்குது, இப்படி எல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவங்க அங்கேயே போயிருக்கிறாங்க. அந்த மனதால அந்த உணர்வு நிலைக்கு போயிருக்காங்க. நாமளும் போகணும். அப்படி போறதா நம்ம கற்பனை பண்ணிட்டே இருக்க கூடாது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனையாக இல்லாம அத உணர்வாக போறதுக்கு முயற்சி பண்ணணும். அங்கேயே போகிறதுக்கு ஒரு நம்மளுடைய நினைவை முழுசுமா அந்த சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போறோம்னு வச்சுங்க. அப்படி கொண்டு போகும்போது அந்த சந்திரன் வந்து இருந்து ஓடிக்கொண்டு இருக்கிற காட்சியை நம்ம அப்படியே பார்க்கணும். அந்த பார்வையை வளர்த்து கொள்ளணும். இதுதான் அகப்பார்வை அப்படின்னு சொல்றாரு. அந்த அகப்பார்வையை நம்ம வளர்த்து கொள்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதான் துரியாதீதம். சக்தி காலத்துல இருக்கும்போது அந்த பிரேயர்ஸ் ஏதாவது பண்ணலாமாங்க? அது என்ன எப்படி என்ன அது மாதிரி பண்றது சரிங்களா அப்படின்னு? அதான் முதல்ல ஆரம்பத்திலேயே ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். எந்த பிரேயரும் தேவையில்லாமா, உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து சேரும். உங்களுக்கு என்ன தேவையோ அது எங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்தாலும் அது உங்களுக்குள்ள வந்து சேரும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நீங்க சுத்த வெளியா மாற துரியாதீத தவத்துல போய் நீங்க சுத்த வெளியா மாற நீங்க யாராகவே மாறுறீங்க? இறையாகவே மாறுறீங்கல்ல. இறைவன் எதை நினைச்சாலும் அதை கைக்கு வந்து சேருமா சேராதா? எதுக்கு அதுல நம்ம இதுதான் வேணும்னு சொல்லி கேட்கணும்? அமைதியா இருந்தா போதும். அது என்ன நிறைவா நம்மளிடத்துல இருக்கும். அதனால நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நிறைவான பொருள் நம்ம பக்கத்திலேயே இருக்கு. எல்லா பொருளும் நிறைவா, அங்க தேவை இருக்காது. பாடும்போதே பாடுவார் இல்லையா, நான் வேண்டாததை கூட வேண்டாம்னு சொல்ற நிலைக்கு வந்துட்டேன்னு சொல்லுவார்ல. இந்த நிலையை நம்ம உணர்த்தி கொள்ளணும், உணர்வாக மாத்தணும். அதுக்கான பயிற்சியை தான் நம்ம வந்து இந்த பயிற்சியில துரியாதீத தவத்தில் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கறாங்க. சரிங்கய்யா. அதனால நமக்கு வந்து எந்த வேண்டுதலும் வேணாம். ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்க பிரபஞ்சம். ஆனா அதை வாங்கிக்கிட்டு அனுபவிக்க யாருதான்?
நாம. அதனால எது தேவையோ அது அந்த சூழலுக்கு எடுத்துக்கொள்ளும். அது இயற்கை இயல்பு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது தேவைன்னு அவசியம் தேவை அப்படின்னு வரும்போது, எனக்கு இப்போ ஒரு 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 லட்ச ரூபாய் பணம் அவசியமா தேவைப்படுது அப்படின்னா அது ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேர்ந்துடும். அவசியம் தேவைன்னா, தேவையில்லைன்னா வராது. ஆமாங்க, இது உணர்ந்திருக்கோங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு கேட்கும்போது அதையும் கொடுத்துரும். ஆனா அதனால வரக்கூடிய விளைவுகளும் நம்ம தான் அனுபவிக்கணும். இது தானா வரும்போது எந்த சிக்கல்களும் வராது. நாம கேட்டு பெற்றோம் பாருங்க, அப்படி கேட்டு பெறுகிற போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு சிக்கலை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆமாங்க. வேண்டுதல் வேண்டாம், தேவையானது தேவையானது வந்து சேருங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பயிற்சி பண்ணுங்க, தானாக வந்து சேரும். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக கிரி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அழகிரி பேசுறீங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஐயா ஐயா, இந்த உங்கள் மூலமா இந்த கூட்டுத்தவத்தோட சிறப்புகளும் இந்த புதிய நண்பர்களை கூட்டுத்தவத்துக்கு வர வைக்கிறதுக்கான என்ன வழிகள் கொஞ்சம் ஒரு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றேன். அது கூட்டு தவம் அப்படிங்கிறது ஒருத்தர் தவம் செஞ்சாலே போதும், அது மற்றவர்களுக்கு தவநிலையை சித்திக்கும். இது எப்படின்னா, ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படிங்கிறது தான் நியதி. இப்போ நான் ஒருத்தர் நல்லா அந்த கூட்டு தவத்துல தவம் செய்ய ஆரம்பிச்சா எல்லாரையும் அந்த நிலைக்கு ஈர்த்து கொள்ளும் என்னுடைய ஆன்மா. ஏன்னா என்ன மேன்மை நிலைப்படுத்துறதுக்காக ஈர்த்துக்கும். இப்போ ஒரு 4-5 விறகு எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல கொண்டு போய் எரியாத ஒரு விறகை வச்சா கூட அது என்ன பண்ணும், அதுவும் சேர்த்து எரிய வச்சுக்கும். இதுதான் கூட்டு சிறப்பு. கூட்டு வழிபாட்டினுடைய சிறப்பு அதுதான். நீங்க அதுல இருந்து ஒன்ன தனியா பிரிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அது தனியா இருக்கும்போது எரியாது. அது மாதிரி நம்ம எப்பொழுதுமே ஒரு கூடி தவம் செய்கிற போது, கூடி சிந்திக்கிற போது என்ன ஆகும்னா, அது எல்லாருக்கும் சேர்ந்து ஒருத்தனுடைய பலன் அடுத்தவர்களுக்கும் சேர்த்து பலனை கொடுக்கறது மாதிரி அமையும். இதனால இது கூட்டு தவத்தினுடைய மிக முக்கியமான அவசியம்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் அதுல கவனிக்கணும் என்னன்னா, நல்ல மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற போது யாரோ ஒருத்தர் 2 பேரை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அங்க போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல உணர்வாளர்களை பார்க்கிறோம், நல்ல விஷயங்களை பேசுறோம், நல்ல விஷயங்களை கேட்கிறோம். அப்படி நல்லதை பேசி கேட்டு அனுபவிக்கும் போது நம்மகிட்ட நல்ல பதிவுகளும் நம்ம இடத்துல உருவாகுது இல்லையா? அப்ப நல்ல பதிவுகள் உருவாகும் போது அந்த இடத்துல தூய்மை என்பது இயற்கையாகவே அமைஞ்சு போகும். அதனாலதான் கூட்டு தவம், சற்சங்கம் இதெல்லாம் அவசியம்னு சொல்லுவோம். இது வர வைக்கிறதுக்கு, மக்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வழி என்ன தெரியுமா? நாம எப்பொழுதும் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். நம்ம பெரும்பாலும் என்ன சொல்றோம்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி அல்ல, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். தேவையறிந்து, அதுதான் முக்கியம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அது அவங்களுக்கு தேவை இருக்காது. அதனால அது சொல்ல முடியறதில்ல. அதனால முதல்ல ஆசிரியர்கள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக அந்த சபையை அறிந்து, மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் வகுப்பு நடத்தும் போது ஆசிரியர் பேச்சுல சாமி சொல்லுவாங்க, சபை அறிந்து சபைக்கு என்ன வேணுமோ அதை என் மூலமாக இறை அருளட்டும் அப்படிங்கிற உணர்வோடு சபையோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டு பேசணும்னு சொல்லுவார். சபையோடு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சபைக்கு என்ன வேணுமோ அது வந்துடும். நீங்க படிச்சுட்டு போறதெல்லாம் வராது, சிந்திச்சுட்டு போறதெல்லாம் வராது. ஆனா நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நாம சில விஷயங்களை ஒரு எல்லை கோட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம படிச்சுட்டு போய் இவ்வளவுதான் சொல்லணும், இது மட்டும் தான் சொல்லணும், நமக்குள்ள ஒரு லிமிடேஷன் கொடுத்துட்டு போயிட்டு அதை அவங்களுக்குள்ள திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதனாலதான் மக்களிடத்துல வெறுப்புகள் அதிகமாக பார்க்க முடியுது. அதாவது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. அப்படி இல்லை, தேவை அறிந்து காலம் அறிந்து என்ன வேணுமோ அதை சரியா கொடுக்கணும். எனக்கு இது ஒரு பேராசிரியர் சொல்லும் போது அழகா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல பணக்காரங்க ஒரு நாய் வளர்த்திருக்காங்க. அந்த நாய்க்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து ஒரு மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு டப்பா முடி ஒரு மருந்து. அந்த டப்பால இருக்கக்கூடிய மருந்தை காலையில ஒரு 3 முடி, மத்தியானம் ஒரு 3 முடி, சாயந்தரம் 3 முடி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, இவங்களும் அது ரொம்ப பாசமா வளர்த்த நாய் இல்லையா,
அதனால அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு ஆள் கையை காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அந்த மருந்தை ஊத்தி குடிக்க வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் இப்படி ஊத்திட்டு இருக்கிற போது அந்த மருந்தை தட்டி விட்டு கீழே ஊத்தி போச்சு, பாட்டிலோட சேர்ந்து கீழே ஊத்திருச்சு. இவங்க எல்லாம் ஐயோ இவ்வளவு காஸ்ட்லியான மருந்தை வாங்கிட்டு வந்து இப்படி கொடுக்கும்போது இது கொட்டி தீர்த்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாயை திட்டிட்டு எல்லாம் ஆளாளுக்கு போய் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிற போது பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு தானா வந்து அந்த கீழே ஊத்தி கிடந்ததை குடிச்சுக்கிட்டு இருந்திருக்குது இல்லையா? அப்போ நாய்க்கு வச்சு அதை சாப்பிட்டுடும் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நீ தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து எனக்கு நல்லா விளக்குனாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு என்ன வேணும், அதை எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்மகிட்ட நிறைய அன்பர்கள் வர ஆரம்பிப்பாங்க, நம்ம நிறைய கொடுக்க முடியும். சரியா? நல்லா அப்படி கொடுங்க. தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு விஷயம் கூட இதுல பார்க்கலாம். என்னன்னா, எப்போதுமே உள்ளூர் சரக்கு விலை போகாதும்பாங்கல்ல. இப்ப நான் கூடலூருக்குள்ளேயே இருந்து வகுப்பு நடத்தினேன்னா கூடலூர் மக்களுக்கு என்னுடைய அருமை தெரியாது. ஆனா இதே நான் வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா, ஐயோ அங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அங்க இன்னொரு மதிப்பு கூடுது. அவங்க ஏதோ ஒரு புதுசா வந்து சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓடி வருவாங்க. அதனால எப்பொழுதுமே வந்து நம்ம உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறத விட அடிக்கடி நம்ம வெளியூர்ல இருந்து ஆசிரியர்களை கூப்பிட்டு கூட நீங்க பயிற்சி கொடுக்கலாம். அது இன்னும் உங்களை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அதுக்காக நான் உள்ளூர் பயிற்சியில அவங்க நடத்த வேணாம்னு சொல்லல, அவங்க நடத்துங்க. ஆனா ஏதாவது மாசத்துல ஒரு நாள் 2 நாள் ஒரு சிறப்பு பயிற்சி, சிறப்பு கூட்டம் இப்படின்னு எல்லாம் வெளியில இருந்து கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அன்னைக்கு ஆட்கள் நிறைய வருவாங்க. அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அறிமுக உரை மாதிரி கொடுத்து அதை வந்து நாம ரெகுலர் பயிற்சிக்காக நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுக்கும் போதும் எதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும். அதுக்கு நல்ல ஆசிரியர்களை நம்ம கொடுக்கும்போது இன்னும் அதை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். சரி ஐயா? சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, ரொம்ப மிக சிறப்புங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அன்பர்கள், இன்றைய தலைப்பை ஒட்டி கேள்விகள் இருந்தால் ஐயா கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன். ஐயா, வேகாக்கால் சாகாத்தலை போகா புனல் 1411 ஐயா. 1411ஆமா? ஆமாங்க ஐயா. அந்த மாக்கோளம் புஸ்தகம் தான் கையில வச்சிருந்தேன். அதுல இப்பதான் காலையில அதை பார்த்து ஒரே நிமிஷம் நான் எடுத்தேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்கம்மா. அன்பர்கள், ஐயாவிடம் இன்றைய தலைப்பை ஒட்டி கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன். இந்த தவநிலை பத்தி சொல்லும் போது நம்ம இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். தவம் செய்யறது அப்படிங்கிறது அது செய்வதற்குரிய ஒரு பொருள் அல்ல, அது உணர்வதற்கான பொருள் இல்லையா? அப்போ உணரணும். நம்ம வந்து எதையுமே வந்து முயற்சி தான் முக்கியம். இப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் நேத்து கூட நான் வரும்போது ஒரு இடத்துல ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்காங்க. அந்த ஒரு கோயில்ல ஒரு மகான் சுந்தரர் வந்து இந்த வழியா வராரு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து சந்தோஷமான நிகழ்வு நடக்குது, அதுக்கு ஆப்போசிட் வீட்டுல துக்கமான நிகழ்வு நடக்குதான். இத ரெண்டையும் பார்க்கிறவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஏன் ஒரு வீட்டுல எப்படியும் ஒரு வீட்டுல எப்படியும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த வீட்டுல இருந்த ஒரு பையன் வந்து இந்த சமகாலத்து வயதுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இறந்து போயிட்டான், இந்த வீட்டுல இருக்கிற பையனுக்கு இன்னைக்கு பூணூல் போடக்கூடிய நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரி குளத்துல குளிக்க போகும்போது அந்த குளத்துல இருந்த முதல்ல அந்த குழந்தைய சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அவர் வந்து போய் அந்த குளக்கரையில நின்று இறைவனை நினைச்சு பாடுறாரு. அப்போ உடனே அந்த இடத்துல குளத்துல தண்ணி இல்லாத குளத்துல தண்ணி வந்தது. அந்த குளத்துக்குள்ள முதல்ல வந்துச்சு. அந்த முதல்ல தன்னுடைய வாயில இருந்து அந்த குழந்தைய சாப்பிட்ட அந்த குழந்தைய வந்து 3 ஆண்டுகள் கழிச்சு அந்த குழந்தை எப்படி வளர்ச்சி பெற்றிருப்பானோ அதே வளர்ச்சியோடு கொடுத்தது அப்படிங்கறதெல்லாம் அங்க வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், அது நம்ம எவ்வளவு தூரம் வந்து அவங்க எல்லாம் அர்ப்பணிப்போடு அந்த பயிற்சிகளை செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பயிற்சி செய்கிறோம்? நம்ம இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் கூட நாம் அது சரியா செய்யறோமா?
அப்போ நம்மளுடைய முயற்சி இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அப்படிங்கறத எல்லாம் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வரோம் இல்லையா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, வெறுமனே பேச்சா இருக்கக்கூடாது, இது உணர்வாக இருக்கணும். இன்னும் ஆழ்ந்து தவம் செய்யணும். அது ஒரு விடாமுயற்சியோடு தவம் செய்யணும். இன்னைக்கு இதை செஞ்சே ஆகணும் தான், இந்த நிலையை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கிட்டு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் இந்த தவ நிலைகள்ல நாம சித்தி பெற முடியும். இல்லைன்னா அது வரையில், அதனாலதான் சாமி சொல்லுவாங்க, இதை வந்து ஒரு அவசியமான ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளுங்க. நிர்பந்தம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எனக்கு வந்து இது அவசியம், நிர்பந்தம் அப்படின்னா நான் அதை அடையறதுக்கு முயற்சி எடுப்பேன். இது நிர்பந்தம் இல்லை அப்படின்னாக்க நான் என்ன பண்ணுவேன்னா, அது போனா போயிட்டு போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் இல்லையா? அப்ப நிர்பந்தம் அப்படிங்கிற ஒரு நிலையில நாம வந்து அதை உணரும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையை நாம உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்றதுக்கான வழிமுறைகளை தான் அகத்தவம் என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சரியா? அதனால அதை நல்லா புரிந்து கொண்டு செய்யலாம். நீங்க அந்த கவியை வந்து சொல்லுங்க, இந்த கவியை அப்படியே படிங்கம்மா. நான் சொல்றேன். சரிங்கய்யா. ஞானக்களஞ்சியம் பாகம் 2, கவி எண் 1411. தலைப்பு வேகாக்கால் சாகாத்தலை போகா புனல். வேகாத கால் பரம அணுவேயாகும், வெந்தவெல்லாம் அதன் மோதல் இயக்கத்தாலாம். சாகாத தலை ஆதி நிலையே அன்றோ, சாத்திரங்கள் கூறுவதை புரட்டிப்பாரீர். போகாத புனல் அறிவே புத்திக்குள்ளே புகுந்து புகுந்தே அனைத்தும் போகும் நிற்கும். மோகாதி அருகுணங்கள் எழாமல் காத்து மோனத்தில் பயின்று வர மிரட்சி போகும். வாழ்க வளமுடன்மையா. இதுல அழகா அவங்களே சொல்லிட்டாங்க, வேகாக்கால் அப்படிங்கிறது பரமாணு, பரமாணுங்கிறது இறைத்துகள் இல்லையா? இறைத்துகள்கள் என்ன பண்ணுது, இதனுடைய மோதல்கள் நிகழ்ச்சி தான் ஒன்னோட ஒண்ணு நெருங்கி இயங்கும் போது அது விண்துகளாக பிரபஞ்சமாக இருக்கிறது. சாகா தலைங்கிறது சுத்தவெளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 இடத்துல இறைநிலை, சுத்தவெளி, இறைநிலை, இறைத்துகள், காந்தம். வேகாக்கால், சாகா தலை, போகா புனல் இல்லையா? வேகாக்கால் சுத்த வெளியை குறிப்பிடுறாங்க. வேகாக்கால் சாகா தலை, சாகா தலைங்கிறது சுத்த வெளியை குறிப்பிடுறாங்க. வேகாக்கால்ங்கிறது பிரபஞ்சத்தை குறிப்பிடுறாங்க. போகா புனல் என்கிறது நமக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய இறை துகளை குறிப்பிடுறாங்க இல்லையா? இந்த 3 அடிப்படைகளை தான் அவங்க 3 மறைபொருட்கள். சாமி 3 மறைபொருட்கள் சொல்லுவாங்கல்ல, இறைநிலை, காந்த, இந்த 3 வந்து 3 மறைபொருட்கள். இந்த 3 மறைபொருட்களை உணர்ந்தவர்களாக நாம் வர வேண்டும் அப்படிங்கறத இதுல அடிப்படையா சொல்லியிருக்கேன். வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, சிறப்பான விளக்கம். அடுத்த அன்பராக என் வசந்தி அம்மா மீண்டும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நேரம் இருக்கிறதுனால மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேங்க ஐயா. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, முயற்சி அளவே ஆகும் அப்படின்னு சுந்தர பெருமானுடைய உதாரணம் சொல்லி சொன்னீங்க ஐயா. பல ஞானியர்களுடைய அந்த கருத்தெல்லாம் நான் படிக்கும்போது தவம், தியானம் அப்படின்றது எந்த முயற்சியும் இன்றி வருவது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஐயா. இப்ப இந்த முயற்சின்ற வார்த்தைக்கான ஒரு விளக்கம் வேணுங்க ஐயா. அவங்க எந்த நோக்கத்துல சொல்லியிருக்காங்க, நீங்க எந்த முயற்சி அப்படின்றது எந்த மாதிரி, அந்த முயற்சியினுடைய விளக்கம் வேணுங்க ஐயா. வாழ்க்கை முயற்சிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சரணாகதி, சரண்டர். இந்த சரண்டர் ஆகிறதுக்கு முதல்ல நமக்கிட்ட நம்பிக்கை வேணும். அதுதான் சாமி அறிவு நிலை படிகளை வந்து 3ஆ பிரிக்கும் போது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பெறுன்னு பிரிக்கிறார். நம்பிக்கை இருந்தாதான் விளக்கம் கிடைக்கும், விளக்கம் இருந்தாதான் முழுமை பெற்று நிலை அடைய முடியும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? நம்பிக்கை இருந்தா முழுசா சரண்டர் ஆயிடுவான் அவங்ககிட்ட. இப்போ ஒருத்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம அடிமைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்ற மாதிரி இறைவனிடத்துல நம்ம முழுசுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமா வந்துடாதுமா, நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாம அர்ப்பணிப்பு வராது. இப்ப நம்ம சாதாரண வந்து ஒரு காலத்துல சுவாமி சரணமையப்பான்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா அது சரணாகதி அடைஞ்சாங்க, முழுசுமா சரணாகதி அடைஞ்சாங்க. இன்னைக்கு நாம சும்மா வாய் வார்த்தைகளாக சொல்லி கொண்டு இருக்கிறோம், அதனால அந்த உணர்வு தெரியல இல்லையா? அதுதான் முயற்சியினுடைய அடிப்படை. அது வந்து எப்போ வரும்னா, ஒரு நிர்பந்தம் வந்தால்தான்,
அதாவது அவசியம் இது தேவை அப்படின்னு வரும்போதுதான் வரும். அந்த அவசிய தேவைக்கான சூழலை நீங்க உருவாக்கி கொள்ளணும். ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு நிர்பந்தம் வந்துச்சு, வேகா கால் சாகா தலை போகா புனல் பத்தி விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. அப்போ உடனே நான் என்ன பண்றேன், அது சார்ந்த விஷயங்கள் எங்க இருக்குன்னு தேடணும் இல்லையா? அதை பத்தி நான் கேட்கணும். இப்பதான் காலையில எங்க இருக்கு அந்த பாடல் அப்படின்னு சொல்லி தேடும் போது பரபரப்பா தேடும் போது கிடைக்கல. விளக்கம் சொல்லி முடிச்சுட்டேன், அந்த பாடலும் கிடைச்சிருச்சு. அப்போ இது நிர்பந்தம் அவசியம் தேடும்போது அது சரியாக கண்ணுக்கு தெரியுது. அதை சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு பரபரப்புல இருக்கிற போது அது தெரியல. அது மாதிரி நிர்பந்தத்தை உருவாக்குறது மட்டும்தான் நமக்கு மிக முக்கியம். அவசியத்தை உருவாக்கணும். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜென் துறவிட்ட போய் ஒரு மகான் கேட்கிறாரு, ஒரு போய் கேட்கிறாரு, நான் கடவுளை அடையணும், கடவுளை பார்க்கணும், உணரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா சரிப்பா, சரி இந்த பயிற்சியை போய் நீ 1 மாதம் செஞ்சுட்டு வா, அந்த 1 மாசத்துல உனக்கு உணர்வு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அவன் போனா 1 மாசம் செஞ்சான், ஒண்ணுமே தெரியல. வந்தான், ஒண்ணுமே தெரியல சாமின்னா. சரி அப்படின்னா சரி ஒரு 15 நாள் எடுத்துக்கோ, இந்த 15 நாளுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 15 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்கோ, நாளைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது. 15 நாளும் போயிடுச்சு, உணர்வு தெரியல. மறுபடியும் குருவிடத்துல வந்தான். இனிமே 1 வாரம் டைம் தரேன், இந்த 1 வாரத்துக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்டு வரணும். அந்த 1 வாரம் இருக்கணுங்கிற போதே என்ன ஆகுது, இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்கோ, நாளைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்கோ, அப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து போச்சு. 7 நாளும் போச்சு. மறுபடியும் வந்தான், 3 நாள் டைம் கொடுத்தாரு. அந்த 3 நாள் இருக்குல்ல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டு அவன் 3ஆவது நாளும் போயிடுச்சு, உணர முடியல. திரும்பி வந்தான். குரு சொன்னார், ஒரே 1 நாள் தான் டைம், இந்த 1 நாளைக்குள்ள நீ கண்டுபிடிச்சு உணர்ந்துரு, இல்லைன்னா செத்துப்போன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இங்க செத்து போறது உன்னோட உயிர். அந்த காலத்துல குரு சொன்னா அப்படியே செஞ்சாகணும், அதுதான் நிபந்தனை. அப்போ 1 நாளுக்குள்ள நீ உணரணும், இல்லைன்னா செத்துப்போ அப்படின்னு சொல்றாரு. அவன் 1/2 நாள்லயே ஞானத்தை பெற்றான். அப்போ நமக்கு ஒரு நிர்பந்தம் வரணும், இது அவசியம், இது இல்லைன்னா நாம போயிடுவோம் அப்படிங்கிற. இப்ப அவனுக்கு 1 மாசத்துல ஏன் கிடைக்கல, 15 நாள்ல ஏன் கிடைக்கலன்னா ஒரு நிர்பந்தம் இல்ல, செஞ்சுட்டு வான்னு சொல்லியிருக்காரு, உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு, அதனால வரல. இப்ப 1 நாள்ல ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த 1 நாள்ல நான் கண்டுபிடிக்கல, நான் என்ன பண்ணி ஆகணும், செத்தே திறணும், என் உயிரை போக்கி ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எனக்கு ஞானத்தை கொடுக்குது. இதுதான் முயற்சி. அப்ப இந்த நிர்பந்தத்தை உருவாக்குனா அது ஞானத்துக்கு வழிவகுக்கும். அதனாலதான் சாமி உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கணும். நீங்க இன்னைக்கு வகுப்புக்கு போகணும், இன்னைக்கு பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்துல நிர்பந்தத்தை உருவாக்குங்க. நான் இப்ப அடிக்கடி அதான் சொல்றேன். இப்ப நம்ம போறோம், ஒரு 10 நாள் பயிற்சி பண்றோம், அதோட விட்டுப்பட்டு நம்ம வந்துடுறோம். அந்த 10 நாள்ல கிடைச்ச அனுபவங்கள் போதும், அதுலயே ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம். அதல்ல, அதனுடைய ஆழம் வரைக்கும் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெய்லி மன்றத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கணும், அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். எப்படி உருவாக்கலாம்? இப்போ நான் டெய்லி மன்றத்துக்கு போகணும்னா, இப்ப நான் டெய்லி போய் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நினைக்கிறேன், நாளைக்கு இன்னைக்கு போயிடுவேன், அடிச்சு பிடிச்சு போயிடுவேன், இன்னைக்கு போகணும்னு நினைச்சிட்டு போயாச்சு. நாளைக்கு வரும்போது போயிடுவேன். இன்னும் 2 நாள் கழிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும்போது, இன்னைக்கு 1 நாள் நமக்கு ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த 2 நாள் ரெஸ்ட் ஆயிடும். அப்ப நம்ம போக மாட்டோம். போய் கதவு திறக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம், ஐயோ நமக்கு முன்னாடி அங்க 4 பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்களே, நம்ம போய் கதவு திறந்து விட்டா தான் அவங்க உள்ள உட்காருவாங்க, இப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சுன்னா நான் முன்னாடி போனாதான் அவங்க உள்ள வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா டெய்லியும் அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களை ஒரு நிர்பந்தத்துக்கு உருவாக்குங்க, ஒரு பயிற்சியில ஈடுபடுத்திக்குங்க. 1 வருஷம் ஒரு பயிற்சி, ஒரு கோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 1 வருஷம் நான் டெய்லியும் பயிற்சிக்கு போய் ஆகணும் அப்படிங்கறது ஒரு சூழல். இப்ப நீங்க ஒரு டிப்ளமோ சேர்ந்துட்டீங்கன்னா வாரத்துல ஒரு 3 நாள் கட்டாயம் மன்றத்துக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துருதா? அந்த அட்டெண்டன்ஸ் அவசியம்னு வந்துருதா? நமக்கு படிக்கிறோமோ அட்டெண்டன்ஸ் வேணுமோ அதெல்லாம் தேவையில்லை. 3 நாள் மன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல, போகலான்னு நமக்கு அட்டெண்டன்ஸ் வராது, அட்டெண்டன்ஸ் வரலன்னா படிக்க முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது. இப்படி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அந்த 3 நாள் கட்டாயமா மன்றத்துக்கு போயிடும். இப்ப 3 நாள் மன்றத்துக்கு போயிட்டோம்னா அங்க போயிட்டா கண்டிப்பா உடற்பயிற்சி செஞ்சிருவோம், தவம் செஞ்சிருவோம், ஏதாவது சிந்தனை விளக்கங்கள் கேட்டுடுவோம். அந்த 3 நாள் 2 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம இந்த பயிற்சியில நம்மளை அறியாமலே நாம ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம். அப்ப என்ன ஆகுது, அது வாரத்துல 3 நாளுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி
வாரம் முழுக்க நம்மள அங்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? இதுதான் முயற்சி. இது நீங்க மாத்தணும். அதுவா வரும்னு வாய்ப்பெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா வராது. நம்ம வாய்ப்பை உருவாக்கி கொள்ளணும். சரியாங்கம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுல எனக்கு இப்ப புரிஞ்சது, நிர்பந்தம்ன்றது பிறரால் உருவாக்கப்படக்கூடாது, நம்மளே நம்ம நிர்பந்தத்துக்கு உள்படுத்திக்கணும், நமக்குள்ளே அந்த நிர்பந்தத்தை உட்படுத்திக்கணும். அதுதான் உருவாக்குறது ஒரு விதத்துல இருந்தாலும் கூட நமக்கு நாமளே ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிக்கிறது தான் நம்ம ஆன்மீக சாதனையாளர்களுக்கு மிக ஆமா. புரியுதுங்க, புரியுது. நன்றி, நன்றிங்க. வாழ்க வளம். இந்த பாடல் பரம அணுவே ஆகும், வெந்தவையெல்லாம் அதன் மோதல் இயக்கத்தால் ஆம். அப்படின்னாக்க பரமாணுக்கள் பல சேர்ந்து கூடிய ஒரு தொகுப்பு தான் வெண்துகள்கள், வெண்துகள் கூடிய தொகுப்பு தான் பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல. இதெல்லாம் அதிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்ல. வெந்தது, இப்ப அரிசி இருக்கு, அரிசி வேகும்போது அது சாதமாக மாறிடுது இல்ல. அது போல அணுக்கள், பரமாணுக்கள் இருக்கிறது. பரமாணுங்கிறது இறைத்துகள் கூடிய தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சமே அப்படிங்கிற. சாகா தலைங்கிறது ஆதி என்ற நிலையன்றோ, ஏன்னா அதுதான் தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை, ஆதியும் நிலை அப்படின்னு சொல்றோம். இதை எப்ப உணரலாமா? சாத்திரங்கள் கூறுவதை புரட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. போகாத புனல் அறிவே. இந்த அறிவுங்கிறது எங்கேயும் போகாத புனலாக இருக்கிறதா. புத்திக்குள்ளே புகுந்தே அனைத்தும் போகும், புத்திக்குள்ளே புகுந்தே அனைத்தும் போகும் நிற்கும் மோகாதி 6 குணங்கள் எழாமல் காத்து மோனத்தில் பயின்றவர் மிரட்சி போகுமே அப்படிங்கிறார். எப்படின்னா இந்த அறிவு தான் அந்த அறிவில் இருக்கக்கூடிய 6 தீய குணங்களையும் போக்கி நற்குணங்களாக மாற்றி கொள்ளுகிற போது அறிவே தெய்வமாக வெளிப்படுகிறது. அதாவது சாகாத அந்த நிலையை இந்த அறிவு எடுத்துக்கொள்ளுகிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல மகரிஷி சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. அம்மா நன்றி அம்மா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப இந்த உணர்வு தானா வர மாதிரிதான் தெரியுது. நம்ம தவத்துல உட்காரணும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தா கூட சில சமயம் அது வரமாட்டேங்குது. ஆனா சும்மா இந்த காயக்கல்பம் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணோம்னா அதுவா தானா தியான நிலைக்கு போயிடுது. மைண்ட் தானா அதோடைய இதுக்கு போய் அமைதியான ஒரு சூழல் வருது. சுத்த வெளினா இருட்டாலாம் தெரியாது, ஆனா அப்படியே ஒரு அமைதியா ஒரு நிசப்தமா நான் அந்த இறைவனுடைய இதுல இருக்கிற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. அது தானா வருதுன்றது எனக்கு நல்லா புரியுது. அப்ப மாசரின் இணையும் அந்த பாட்டு தான் நினைச்சுப்போம் மனசுல. எந்த ஒரு எண்ணமும் இருக்கிறது இல்ல. அந்த ஈசனடி நிழலே அந்த நிழல்ல நான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பேன். வீட்டுல வேலை இருக்கும், இன்னைக்கு தியானம் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருப்பேன், ஆனா நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பேன். அது எதனால ஐயா அந்த மாதிரி இருக்கு? அது அந்த சூழல் தான். நம்மளுடைய ஆன்மா எப்போதுமே இறைநிலை நோக்கின பயணத்துல இருந்து கொண்டுதான் இருக்குது. இந்த சூழல் அமையும் போது அது தானாகவே அமைஞ்சுக்கும். நம்ம உடல் ஒத்துழைக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் மாறும்போது இயற்கையாகவே அது தவநிலைகளுக்கு போயிடும். அதுதான் உங்களுக்கு அமையுது. அப்படி அமைஞ்சா அது நல்ல விஷயம்தான், நீங்க அப்படியே இருக்கலாம். அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுலயே இன்னும் ஆழ்ந்த உணர்வுகளும் நல்லா வர ஆரம்பிக்கும். நன்றி ஐயா, அதுதான் சொல்லலான்ட்டு அது தெரிவிக்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சங்கீதா செல்வகுமார். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒண்ணும் இல்லையா, இப்ப நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கோபமோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற நேரத்துல எப்படியா நம்ம நம்மளை எப்படி அமைதிப்படுத்திக்கிறது, அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது? அதே நேரம் நம்ம தவம் பண்ணும்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில தவம் பண்ண உட்காந்தா அதிகமான சிந்தனைகள் வருது. அப்ப எப்படி நம்ம தவத்தை எப்படி நம்ம அமைச்சுக்கிறது? அதான் என்னோட கேள்வி.
ஓகேம்மா. நீங்க எது வரைக்கும் பயிற்சி எடுத்திருக்கிறீங்கம்மா? நான் அருள்நிதி வரையும் போயிருக்கேன். விழிப்புணிலை எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம மன ஓட்டங்கள் அதிகமா இருக்கும்போது அதை விட்டுட்டு எப்படி நம்ம வெளியில வர்றது, அந்த மன ஓட்டத்தை விட்டுட்டு எப்படி அந்த சூழ்நிலை எப்படி கையாள்றது அப்படின்றது தெரியல. அதே நேரம் தவம் செய்ய அமைதியா உட்காரும் போதுதான் நம்மளுக்கு அதிகமான சிந்தனைகள் வர்றது. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியலையா. இப்போ நமக்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாயா. அந்த அட்டவணை போட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நாம அந்த சூழல்லையே பண்ணும்போது அந்த எண்ணங்கள் வருது. 10 நிமிஷம் ஒரு அட்டவணை போடுங்க. அந்த எண்ணம் அந்த இதனால வந்துச்சு, என்ன காரணத்தால வந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. அந்த எண்ணம் பின் செயலாக மலர்ந்தால் பின் விளைவு என்ன இருக்கும்னு கண்டுபிடிங்க. அதை அப்படியே எழுதுங்க. எழுதினீங்கன்னா எண்ணம் தானாக எழுந்த இடத்திலேயே நின்று போயிடும். இதுதான் சாமி நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி. என்னன்னா, எழுதி பயிற்சி பண்ணணும். நம்ம பயிற்சிகளை கேட்டோம், அதோட விட்டுட்டு போயிட்டோம். நம்ம எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமத்தில் சினம்தவத்தை எல்லாமே பயிற்சியாக செய்த மட்டும்தான் அந்த நன்மையை அனுபவிக்க முடியும். அதனால இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து உடனே நீங்க அதை நாளைக்கு மாத்தணும்னா முடியாது. நம்ம எண்ணம் எழும்போதே இது ஏன் என கண்டுபிடிக்கணும். வந்துச்சு ஒரு எண்ணம் ஏதோ காரணத்தால வந்திருக்கணும் இல்ல, காரணத்தால வந்திருக்கு அப்படின்னு அதை கவனிங்க. அந்த எண்ணம் பின்விளைவு எப்படி இருக்கும்னு யோசிங்க. சரியா. இப்படி நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் குறைஞ்சு போயிடும். எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். பையன் ஸ்கூல்ல எக்ஸாம் வேக வேகமா எழுதிட்டு இருப்பான். பக்கத்துல ஆல் சூப்பர்வைசர் பக்கத்துல போய் நின்னாருன்னா போதும், அவ்வளவு வேகமா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுடும். நம்மள யாரோ ஒருத்தர் கவனிக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சிருச்சுன்னா மனசு அப்படி நின்னுடும். அப்ப அந்த கவனித்தல், மனதை கவனிக்கணும். மனசை கவனிக்கிறதுக்கு தான பயிற்சி தான் அகத்தாய்வு பயிற்சி. ஆனா அந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் மனசு அமைதி நிலைக்கு கொண்டு வர முடியும். சரியா சரி. அந்த சூழ்நிலையிலே நம்ம எண்ணம் ஆராய்தல நம்ம ஆரம்பிச்சு ரைட் பண்ணிடலாம். இதனால அப்படின்னு நம்ம வார்த்தைகளாலே எழுதிடலாம். ஏன்னா டிக் பண்றது அந்த மாதிரி இல்லாம வார்த்தைகளாலே எழுதி பழகலாம். அந்த மாதிரி சொல்றீங்க. உடனே நீங்க அந்த சூழல்லையே நமக்கு செய்யறதுக்கு பயிற்சி வரணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியும் சாயந்தரம் படுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து, ரொம்ப நேரம் எடுத்துக்கணும், 5 நிமிஷம் உட்காந்து இன்னைக்கு காலையில இருந்து நமக்கு எத்தனை எண்ணங்கள் வந்துச்சு, அந்த எண்ணங்கள் எல்லாம் ஏன் வந்துச்சு, சில எண்ணங்கள் முக்கியமா வந்திருக்கும் இல்லையா, இந்த எண்ணங்கள்லாம் என்ன காரணத்தால வந்துச்சு, அந்த எண்ணங்கள் செயலாக மலர்ந்து எப்படி எல்லாம் விளைவுகளை கொடுத்துச்சு, இப்படி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நீங்க இதை பத்தி சிந்திங்க போதும். அதை அப்படியே எழுதி வைங்க, எழுதி வைங்க. அது நீங்க தானே வச்சுக்க போறீங்க, வேற யாருக்கும் காட்டக்கூட வேண்டியது இல்லை. அதனால எந்த விஷயமா எழுதி அதை பார்க்கும்போது அடுத்த நாள் நீங்க அதை எடுத்து படிக்கும்போது நேத்து இந்த எண்ணம் வந்துச்சு, இன்ன காரணத்தால வந்துச்சு, இன்னைக்கு இனிமே இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சேர்த்து போட்டு வச்சு பழகுனீங்கன்னா அடுத்தடுத்த நாள் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சரியா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்தந்த சூழலையே பயிற்சி பண்ண பழகி கொள்ளலாம். சரியா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களோட ஸ்பீச், எண்ணங்கள் பத்தின ஸ்பீச் தான் நம்ம முதல்ல யூடியூப்ல கேட்டேங்க ஐயா, ஸ்கை யோகா சேனல்ல. அதுக்கப்புறமா தான் நான் இந்த ஸ்கை யோகா ஆன்லைன் கிளாஸே எனக்கு தெரிஞ்சது. அதுல பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. அதுக்காக நன்றி சொல்றதுக்காக தான் திரும்பவும் கால் பண்ணேங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. எனக்கு அது அந்த சூழ்நிலைக்கு எனக்கு பெரிய மருந்தா இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் இதை ஃபாலோ பண்ணி இங்க நான் இதுல எல்லாம் கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா செய்யுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஒரு ஐயம் ஐயா. இந்த சிந்தனை உரைகள், சில முக்கியமான தலைப்புகள் நம்ம இப்போ இன்னைக்கு எடுத்த அகத்தவம், கருமையம், காந்தம், இந்த போல எல்லா சிந்தனை உரையுமே சிறப்பா நமக்கு இருக்கு. இந்த குறிப்பிட்ட தலைப்பில் வரும் சிந்தனை உரை கேட்கும் பொழுது நமக்கு அந்த தவநிலை நோக்கி
புறத்திலயும் சரி அகத்திலயும் சரி ஆழ்ந்து போயிடுது இல்லைங்கய்யா. இது என்ன நிலைங்கய்யா அது? இது இப்ப நம்ம முடிச்சுட்டு இந்த சிந்தனை ஒரு முடிச்சுட்டா கூட அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்கய்யா. ரொம்ப ஒரு ஹாஃப் டே கூட ஆயிடும் சமயத்துல. நம்ம எப்படி தவம் ஆழ்நிலை தவம் செஞ்சு முடிச்ச உடனே ஒரு சூழல் நமக்குள்ள ஏற்படுதோ இயல்புக்கு வர்றதுக்கு, அது மாதிரி சில சிந்தனை உரைகளை கேட்கும் பொழுதும் இந்த நிலை முக்கியமா எங்களுக்கு அது கொடுப்பனை எல்லாம் சாமிஜி கொடுத்துருக்காங்க. அதை நான் நீண்ட காலம் கேட்கணும்னு நினைச்சு உங்ககிட்ட கேக்குறேங்க. வாழ்க வளமுடன். அதாவது தவம் செய்யறதுங்கிறது கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் தவம் இல்லை. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்னா அந்த 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம வந்து ஒரே நிலையில இருந்துதான் பேசுறோம் இல்லையா? இதுவே மிக முக்கியம். இது ஒரு விதமான தவம். அப்ப நம்ம எண்ணங்கள் சிதறல, வேற எதை பத்தியும் சிந்திக்கல, ஒரே எண்ணமாக இருந்திருக்கிறோம், ஒரே விஷயத்த பத்தி சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா இது மனதனுடைய ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கும். நமக்கு தவம் பண்றதை விட இது மாதிரி விளக்கங்கள் கொடுக்கும் போது அல்லது இந்த விளக்கங்களை கேட்கும் போது நம்மளுடைய மனதனுடைய அலைவேகம் ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சு வரும். அதனாலதான் சற்சங்க தொடர்புகள் நிறைய இடங்கள்ல ஆன்மீக சொற்பொழிவுகள் வந்து எல்லாரும் கேட்கறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்தது எதுக்குன்னா மனதனுடைய அலைவேகத்தை கொஞ்ச நேரமாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த கொஞ்ச நேரம் நம்ம குறைக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருப்போம் இல்லையா? இதுதான் நமக்கு உணரக்கூடிய. ஒரு படத்துக்கு போனா கூட அங்கேயும் மன அலை சுழல் வேகம் வந்து நம்மளுடைய எப்போதும் ரெகுலர் ஃப்ரீக்வன்சில இருந்து அடுத்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு அது மாறி போகும்போது அதை ரொம்ப என்ஜாய் பண்றோம். ஒரு புது நிலைக்கு போகும்போது என்ஜாய்மெண்ட் வரும். அது மாதிரிதான் தவத்திலையும் என்ஜாய்மெண்ட். இதுல இந்த ஸ்பீச் கேட்கறதுங்கிறது இன்னும் ஒரு நல்ல விஷயம். பதிவுகளும் நல்ல பதிவுகளாக போகிறதுனால இன்னும் ஆனந்தம் அதிகம். அது தவறில்ல, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் அருமையான ஒரு வாய்ப்பு அளித்து இறையோடும் குருவோடும் உயிர்கலப்பு பெறுவதற்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே